அக்கறைக்கு போகும். ஏன்னா அவரால் அழிக்கப்பட்ட பாதையில் நான் போறோம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது, அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவர் நமக்கு காண்பிச்சிட்டார். அதை அவரே வாசல், அவரே வழி, அவரே சத்தியம், எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அவரால் எல்லாமல் அங்க போகவும் முடியாது. எனவே அந்த மகத்தான மந்தையின் மேய்ப்பர், ஆடுகளுக்கு வாசல் அவர்தான். அந்த ஆடு அவரை விட்டு வேற எங்கேயும் போகாது. அவருடைய சமூகத்தில் அதிகமாக தரித்திருக்கும். ஏன்னா அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அதாவது தாவீது தெளிவா சொல்றார், கர்த்தரின் நான் எங்க போக முடியும்? பவுலும் சொல்றார், ஆண்டவே எங்க போக முடியும்? உம்மை விட்டு எங்க போக முடியும்? பேதுரு சொல்றாரு யோவான் 6:68, யார் இடத்துல போவோம்? இனி நமக்கு போக்கிடும் அவரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஒரு கிருபை நமக்கு கிடைச்சது பாத்தீங்களா? இந்த வீடு இல்லைங்க, எங்கே தேவன் வராரோ அந்த இடம் தேவனுடைய பிரசன்னாங்க இருக்குது. சீனாய் மலையில அவர் வந்தோம்னா பரிசுத்த பர்வதம் ஆயிடுச்சு. பவுல் தேவனுடைய ஆவியை பெற்ற உடனே பரிசுத்த பவுல் ஆயிட்டாரு. இனி நாமளும் பரிசுத்தவான்கள். ஏன்? கிறிஸ்துவின் ரத்தம், கிறிஸ்துவின் ஆவியின் ஜீவன், கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்த வார்த்தை, பரிசுத்தமான தேவனுடைய கிருபை. நாம் பரிசுத்தவான்கள், நாம் குற்றமற்றவங்க, கண்டிக்கப்படாதவங்க, மகிமையின் சொந்தக்காரர் நம்மோட இருக்காரு. எனவே அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். தேவன் தம்மை இந்த நாளின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம நிரப்புவார். இந்த நேரத்தை நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கிற நேரம். அருள் இங்கு முன்பாக வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். வெகு பிரயாசத்தோடு அவர் வந்திருக்காருங்க. அதெல்லாம் அந்த அந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாதவங்க இங்க நிற்கக்கூடாது. ஏன் அவருக்கு இங்க பெருக்கூட கூடாது. ஏன்னா இவ்விட நான் அனுமதிக்கிறேன். ஆனா ஒரு சபை ஆரிச்சுன்னா உண்மையாகவே தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட பயத்தோட யார் வாழ்றாங்களோ அவங்க வந்து ஒரு மிதியடியை போடலாம், அவங்க வந்து சுத்தம் பண்ணலாம். மீதி யாரையும் நான் அதை கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன். தேவ பயம் இல்லாதவங்க, தேவனை நேசிக்காதவங்க தேவனுக்கு சேவை செய்ய முடியாது. நீங்க படிச்சு பாருங்க. மோசையின் பிரமாணத்துல தேவன் ஆரோன் குடும்பத்தை ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டார், மோசையின் குடும்பத்தை லேவியராக தெரிந்து கொண்டார். தெரிந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் அவருடைய சமூகத்தில் நிற்க முடியும். இது தேவனுடைய ராஜாத்திய கிருபை. இந்த நேரத்தை தேவன் தாமே பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசுவதற்கு ஒரு சிறு தருணத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் யாவர் விழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்காக பிரியமானவர்களே, ஒரு 2 வசனம் தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 66 முதல் 68 வரை. அடுத்த வசனம். ஆமென், ஆமென். குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, பெருமையான பாத்திரம் நாம் எடுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாம் வணைந்து கொள்ளுமே.
எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்கு அவங்களோட துதிக்கிறோம் கத்தாவே, சோதரிக்கிறோம் கத்தாவே, சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே உடைய சமூகத்திலே கத்தாவே நாங்கள் இருக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கத்தாவுடைய வசனங்களை கத்தாவே நாங்கள் ஆண்டவரை கத்தாவை சிந்திக்கும்படியாய் கத்த ஒரு சில நேரங்களை எங்களுக்கு கொடுத்தபடி அவங்களோட துதிக்கிறோம். ஆண்டவரை நீர் சொல்லியிருக்கிறீர் கத்தாவே, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல கத்தாவே. ஆண்டவரை நீர் கத்தாவே அந்த ஆவியானவர் என்பதை சொல்லியிருக்கிறீர் கத்தாவே. நீங்கள் ஒரு விசை கத்தாவே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வெறுமையான பாத்திரமாக நாங்கள் இருக்கிறோம் கத்தாவே. ஆனால் நீர் கத்தா ஒரு விசை கத்தாவே உங்களுடைய வார்த்தையை நான் நிரப்பி எங்களை அபிஷேகித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே, சோதரிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, இந்த ஆண்டவரே கத்தாவே இந்த முழுவதும் கத்தாவே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதர்கள் அல்ல கத்தாவே, நீர் கத்தாவை மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே, சோதரிக்கிறோம். எங்களை கத்தாவை நீர் பரிசுத்தப்படுத்தும் எங்களை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இது நேரத்தின் கருத்துல ஜெபிக்கிறோம் கத்தாவே. சிஸ்மாய் கத்தாவே பேசுகிற கத்தாவே உங்களுடைய நாவை கத்தை நிவிருத்த சேனம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதே போல் கத்தாவை கேட்கிற ஒவ்வொருடைய காதுகளையும் கத்த நீர் விருத்த சேனம் செய்து கத்தாவே ஆண்டவரே வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க கத்தாவை எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மீண்டுமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நிற்பதற்கு ஒரு சிலாக்கியம் பிரியமானவர்களே. சோ நாம் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு சில 3 வசனங்களை நாம் வாசித்தோம். அதை நம்முடைய பாஸ்டரோட என்ன சொல்லியிருந்தாரு, இப்பதான் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அதையும் சொல்லியிருந்தாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்திலிருந்து ஒரு சிறு பொருளை தீர்க்கதரிசியானவர் ஒரு செய்தியை கொடுக்கிறார். சீமன் பேதுரு அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா. இதுல இருந்து தீர்க்கதரிசி ஒரு செய்தியை கொடுக்கிறார். செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, யாரிடத்தில் போவோம்? டு whom shall we go? இந்த செய்தியை தீர்க்கதரிசி ஜூன் மாதம் 4ஆம் தேதி 1960ஆம் வருடத்திலே பிரசங்கித்திருக்கிறார். தீர்க்கதரிசி இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது நிறைய காரியங்களை பேசுறார். அதாவது இந்த சம்பவத்தை நம்ம நல்லாவே தெரியும். இதை நம்ம நிறைய முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அதாவது யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. யார் இந்த வசனத்தை கேட்கிற கேள்வி இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார். அப்படிதானே? எந்த சூழல்ல அப்படின்னா, அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? 5 அப்பங்கள் 2 மீன்களை குறித்து அவருக்கு என்ன செய்யறாரு? பங்கிட்டு ஒரு பெரிய அற்புதங்களை செய்து முடித்த பிறகு அவர் என்ன செய்யறார்? கடலுக்கு அப்புறமாக வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு? அவர் பின்ன போயிறாரு. அப்ப சீசர்கள் எல்லாம் மற்றவங்க எல்லா ஜனங்களும் அவரை தேடி வருகிறார்கள். அந்த தேடி வருகிறது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து என்ன சொல்றார்? 26 வசனத்தை வாசிக்கலாமா? 6:26. ஆமென். அவன் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? அதாவது நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனாலதான் நீங்க என்ன தேடுறீங்க, மற்றபடி என்ன தேடல. அற்புதங்களையும் நான் யார் என்பதை குறித்து தேடல. நீங்க என்ன செய்யறீங்க? அப்பம் புசித்து திருப்தியானான்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுறாரு. சோ அப்பம்ங்கிறது அதாவது ஒரு வயிற்று படைப்புக்குன்னு சொல்லிக்கலாம். கரெக்டா? வயிற்றுக்காக நாம் என்ன செய்யறோம்? தேவனுடைய நோக்கி ஓடுறோம். இயேசு கிறிஸ்து அவங்க கண்டது எல்லாம் அவர்கிட்ட போனா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீ என்ன செய்யணும்? எதற்காக நம்ம போகிறோங்கிறதா மிக முக்கியமானதான். அப்படிப்பட்ட ஒரு வசனங்களை சொல்லும் போதுதான் இயேசு கிறிஸ்து நிறைய பேசுகிறார். நான் யார் என்பதை குறித்து பேசுகிறார். அதாவது இந்த சம்பவங்களுக்கு முன்னால பார்க்கும்போது இது ஒரு 3வது புல் அப்படின்னு சொல்லலாம். 3வது எழுப்பு. அதாவது 3வது எழுப்புங்கிறது என்னது அப்படின்னா வார்த்தை. முதல் எழுப்பு என்னது? தீர்க்க செய்தியில இருக்கோம், கடைசி கால செய்தியில பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? முதல் எழுப்பு என்னது? அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதுதான் முதல் புல். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு? ஒரு வலையை போடுறாரு. என்ன போடுறாரு? இதே இதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல முதல் அற்புதத்தை செய்கிறார். ஒரு வலையை போடுறாரு. வலையை போட்ட உடனே நிறைய ஜனங்கள் வராங்க. ஏன் அப்படின்னா ஒரு அற்புதங்களை செய்கிறார். கானா ஊரி கல்யாணத்திலே அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதனால் அநேகர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அநேக ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இப்படிப்பட்ட ஒருத்தர் நாம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை முதல் புல்ல இழுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு அடுத்து என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அடுத்த வலையை போடுறாரு. அப்போ நிறைய ஜனங்கள் வந்துச்சு. நிறைய ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்தாங்க. அதுக்கப்புறம் யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கு. என்ன நடக்கு? 2வது புல் நடக்கிறது. 2வது புல்லு அந்த சமாரிய ஸ்திரியை பத்தி
இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? நிதானிக்கிறவரை, ஆராய்ந்தறிகிறார். அதாவது என்ன செய்யறார்? இருதயத்தின் ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறவரை இருக்கிறார். அது என்னதுன்னா இரண்டாவது பொருள். இது தேவனுடைய வார்த்தையில, அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் அற்புதம் செய்யும் போது நிறைய கூட்டம் வந்துச்சு. ஆனால் இருதயங்களை நிதானித்து அறிந்த உடனே கொஞ்சம் ஜனங்கள் போக ஆரம்பிப்பாங்க. ஏன் தெரியுமா? ரகசியங்களை வெளிப்படுத்துறோம். நான் என்ன தப்பு செய்யறேங்கிறது இங்க உட்கார்ந்த உடனே என்ன செஞ்சிடும்? தெரிய ஆரம்பிச்ச உடனே என்னவும் கொஞ்சம் ஜனங்கள் போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஜனங்கள் வருவாங்க. ஆனா நிறைய ஜனங்கள் இல்ல, கொஞ்சம் ஜனங்கள் போயிருப்பாங்க. ஆனா முதல் இழுப்பை காட்டிலும் இரண்டாவது இழுப்பு கொஞ்சம் ஜனங்களை வெளியேற்றது. ஆனால் அதே மாதிரி மூன்றாவது இழுப்பு என்பது கடைசியில் என்ன சொல்றார்? ஜீவாப்பம் நானே. மூன்றாவது எழுப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் 3 இழுப்புகள் இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு பெரிய கூட்டம் அவரை சுற்றியது. அதற்கு அடுத்து ஒரு சிறிய கூட்டம், 70 மக்கள், 70 பேர் இருப்பாங்களா? 70 பேர் அவரை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் அவரோட கூட உட்கார்ந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் கூட நின்றுட்டு இருக்காங்க. நாங்க தான் எல்லாம் கூட நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையாகிய அவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணினவனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்ட கொஸ்டின் பாருங்க. அவருடைய அதாவது 60வது வசனம் வாசிக்கலாமா? ஆமென். தேவனுடைய வார்த்தையை கடைசியாக அவரினால் மேசியா தான் யார் எதற்காக அனுப்பப்பட்டமோ அந்த வார்த்தையை குறித்து அவர் மனுஷகுமாரனாகி அவர் சொல்லும் பொழுது என்ன இருக்கிறார்? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? நம்ம கூட சபையில நிறைய, அதாவது மக்களுக்காக புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய கூட்டம் வரும், நிறைய வழிந்து ஓடுகிறது கூட்டங்கள். ஏனென்றால் அவன் கடிந்து கொள்வதே கிடையாது. ஆனா கடிந்து கொள்வதை கேட்டோடனே, எதுக்கு பாஸ்ட் எப்ப பார்த்தாலும் என்ன கடிந்து கொள்றாங்க? எதற்காக பிரியமானவர்களே? கடிந்து கொள்வது எதற்காக? நம்மை சீர்படுத்துவதற்காக பிரியமானவர்களே. நாம் அதை பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம இதுல வீழ்ந்திருக்கோமோ, இதற்கு அடுத்த லெவல் போகணுமோ அப்படின்னு தான் யோசிப்பாங்க. தம் மேல அக்கறை உள்ள எல்லாருமே என்ன செய்வாங்க? கடிந்து கொள்ளப்படுவார்கள். அப்போ அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் பின்காலத்திலே அவர்கள் ஒரு ஸ்திரமாக இருப்பார்கள் என்பதை நாம் உறுதியா இருக்கிறோம். வேலை ஸ்தலத்துல கூட நிறைய பேர் இருப்பாங்க. தன் செல்பிஷா இருக்கக்கூடிய பாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா தமிழ் அக்கறை உள்ள பாஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பயங்கரமா கோவப்படுவாங்க. ஏன் இப்படி செஞ்ச? ஏன்னா அடுத்த முறை நீ தப்பு பண்ணிடக்கூடாது என்பதற்காக அவர் கடிந்து பேசுகிறார். நமக்கு கூட கடிந்து பேசுதல் எதற்காக பிரியமானவர்களே? நம்மை திருத்துவதற்காக தான். அப்பேற்பட்ட வார்த்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்கிறது. இதுல புசித்து பானம் பண்ணாதவர்களுக்கு என்னிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை என்று அவர் சொல்கிறார். அந்த நேரத்துலதான் சீசரை பார்த்து கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? நீங்களும் போய்விடமானா? சீசர்களை பார்த்து கேட்கிறார். ஏன்னா 12 அவர் தெரிந்து கொண்ட உடனே அவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறாரோ என்று கேட்ட உடனே அவர் சொல்றார் பாருங்க, சீமோன் டக்குன்னு பேசுன்னு சொல்றாரு. கொஞ்சம் கூட அவரு யோசிக்கல, சொல்றாரு பாருங்க. அதற்கு சீமோன் பேதுரு பிரயுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போகும்? நித்திய ஜீவசரங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கிறது முக்கியம், விசுவாசித்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிந்து கொள்ளுதல் மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. ஏனென்றால் ஒருத்தரை பத்தி நமக்கு தெரியும், ஆனா இங்க இருக்கிறதுல நிறைய பேரை பத்தி எனக்கு தெரியும், ஆனா அறிந்து கொள்றோமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய குடும்ப விஷயங்களை பத்தி நான் ரொம்ப அறிஞ்சு கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா நான் அதற்குள்ள இருக்கிறதுனால என்னுடைய குடும்பம் ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு அறிந்து கொள்ளப்படுகிறது. நாமும் கூட கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையும் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசித்து அறிந்து கொண்ட வேண்டா இருக்கணும். எதனால இந்த பேதுரு இப்படி சொல்லி இருக்கிறான்? ஏன்னா பேதுருகிட்ட மட்டும்தான் கொஞ்சம் அந்த ஒரு இது உண்டு. ஏன் அப்படின்னா அவற்றை ஏதோ ஒரு நலன்கள் அவனை கண்டிருக்கிறான். அப்படித்தானே? ஏதோ விசேஷித்தமான காரியங்கள் இருக்க போய் தான் அவர் சொல்லியிருக்கிறார், யாரிடத்தில் போவோம்? ஆனா நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இப்ப என்ன செய்யறோம்? எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கோம். இப்ப உலகத்துல ஒருத்தவங்க ஜனங்க எடுத்துட்டு போற வண்டி எடுத்துட்டு போறான்னு வச்சுக்கோங்களேன், எங்கடா போற எனக்கே தெரியாது. இஷ்டப்படி தன்னை போய்கிட்டே இருக்கிறாங்க. வண்டி எடுக்கிறாங்க, சர்ன்னு கிளம்புறாங்க, எங்கேயோ போறாங்க, எங்கேயோ போய் உட்காந்துடுறாங்க. ஆபிரகாம் போனான், ஆனா இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின்படி போனான். தான் போகிற தேசம் இன்னதென்று அறியாதிருந்தான், ஆனால் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே போனான். ஆனா இப்ப உள்ள ஜனங்கள் தன் இஷ்டத்திற்காக போகிறார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். நான் சொல்லல, அவர் சொல்றாரு பாருங்க, அவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள அவன் என்ன செய்கிறான்? தானே ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யாரிடத்தில் போவோம் என்ற செய்தியிலே
23வது பேரால சொல்றாரு பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஜனங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார் என்பதை அறியாதவர்களாயும் அதை குறித்து அக்கறையற்று தென்படுகிறவர்களாயும் அவர் நடந்து கொள்கிறார்கள். எங்கேயோ போறான். இப்ப யாராவது வீட்டுல பாதி பேசுங்க, யாராவது வீட்டுல சொல்லிட்டு போறாங்களா? போனாங்கன்னா போயிட்டே இருக்காங்க. முத காலத்துல அப்படி கிடையாது. எங்கேயா போனா அம்மா பாட்ட சொல்லிட்டு போனோம் என்ன யாதுன்னு. போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாங்க. வர்றது எத்தனை மணிக்கு வருவாங்க? நைட்டு 10 மணி 12 மணிக்கு. ஏன் தெரியாது. எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளை விட்ட யார் இருக்கா? ஏன்னா வாலிப வயதுங்கிறது அப்படிப்பட்ட வயது. அந்த வயதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தன்னைத்தானே அவர்கள் ரட்சித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சுக்கொண்டீங்க அப்படின்னா தன்னைத்தானே எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். சொல்றாரு, ஓய்வு நேரத்திலே எங்கு வேண்டுமோ அங்கு செல்ல ஒரு விதமான சந்தோஷமும் தேடும் ஜனங்களாக இருக்க விரும்புகிறார்கள். ஏதேன் தோட்டத்தில் அவர் தேவனை விட்ட போது அவன் இருந்த வண்ணாம கிட்டத்தட்ட இப்ப இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சோ அதே போலதான் சொல்றாரு பாருங்க. 24வது இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க. நீ தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்ச முடியாது. அவன் தன்னுடைய காலனி நாடாக்களை அணிந்து சந்திரனில் குதிக்க கூடியதை காட்டிலும் அவன் தன்னையே ரட்சித்துக் கொள்வது ஒருபோது முடியாது. அவன் அதனால் செய்ய முடியாது. அவன் அவ்விதமா செய்ய முயற்சிப்பது, அவன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஒரு சிறுத்தை அதனுடைய புள்ளிகளை நக்கி நீக்கி போட முயற்சிப்பது போன்றது. ஒரு சிறுத்தைக்கு புள்ளி இருக்குமா? சோ சிறுத்தைக்கு புள்ளி இருக்கும். அதனுடைய என்ன செய்யும், இது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும், தான் நக்க என்ன ஆகாது, பளிச்சினாயிரும். பளிச்சினாயி இருக்கிறத காட்டும் பெருசாகிட்டு இருக்கும். ஆனால் தன்னை ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்பதே. அதுதான் பேதுரு என்ன செய்யறாரு பாருங்க. அவர்களை மற்றவங்களை காட்டிலும், ஒரு ரபியை காட்டிலும், அந்த காலத்திலும் ஒரு பெரிய ரபியை காட்டிலும் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு வித்தியாசம் உள்ளவராய் இருந்தார். இதுதான் அவன் கண்டுகொண்டது. அதனாலதான் அவன் இந்த வார்த்தை சொல்றான், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவசரங்களை. அப்படி என்ன அவரிடத்தில் கண்டுகொண்டான்? இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஏன் விசேஷித்த உள்ளவராய் இருந்தார் என்பதை குறித்து அவர் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஒரு 7 காரியங்களை அவர் சொல்கிறார். இந்த தீர்க்கதரிசி ஒரு 7 காரியங்களை அவர் சொல்றார். 7 காரியங்கள் மட்டும் இல்ல, அவர் குறித்து கொண்டது ஒரு 7 காரியம். அவரிடத்துல விசேஷித்த தன்மை உள்ளவராய் இருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம். ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அவர் விசேஷித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு சிறு சம்பவத்தை சொல்றார். அவர் ஒரு 7 காரியங்களை நான் குறித்து வைத்துக் கொள்கிறேன் சொல்றார். கர்த்தாவே நாங்கள் யார், அதாவது சொல்றாரு, ஒரு 7 காரியங்களை அவரிடத்தில் இருந்தது என்பதை நான் கருது கொண்டு அந்த 7 காரியங்களை குறித்து அவர் பேசுறார். முதல் காரியமாக அவர் என்ன செய்கிறார்? பேதுருக்கு எதன் காரணமாக அவரிடத்தில் போக வேண்டும், இயேசு கிறிஸ்து ஏன் போகணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் காரியம்னா அவர் இயேசு கிறிஸ்து வழியா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வழி. அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதல் எனது இயேசு கிறிஸ்துவே எனக்கு வழியா இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். 34 சொல்றாரு. முதலாவது காரியம், இயேசு நானே வழியா இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வழிகள் இந்த உலகத்துல உண்டு. கரெக்டா? நீங்க தெரிந்து கொள்ளலாம், எந்த வழியினாலும் தெரிந்து கொள்ளலாம். இங்கடி போற வழி, எப்படி போற வழி, மெத்தோடிஸ்ட் போற வழி, எல்லா வழிகளும் நம்மளுக்கு நிறைய வழிகள் இந்த உலகத்திலே உண்டு. நீங்க எந்த வழியை தெரிந்து கொள்ள போற? ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வழியா இருக்கிறார். பேதுரு பார்த்த வழி, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு வழியா இருக்கிறார். வழிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இல்லையா? கண்டிப்பாக. தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா அந்த பாதை அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி, அதாவது வழியை பத்தி பேசும்போது நிறைய செய்த தேவனால் அருளப்பட்ட வழி அப்படின்னு சொல்ல, பாதை அப்படின்னு சொல்றாரு. ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை. இந்த மாதிரி நிறைய ஒரு வழியை உண்டு பண்ணுதல். ஏனென்றால் ஒரு வழியை பார்க்கணும் அப்படின்னா வழி இருந்தா மட்டும்தான் நம்ம கடந்து செல்ல முடியும். ஆனா ஒரு வழியே இல்லை அப்படின்னா நீங்க போகக்கூடிய வழி ஏதோ ஒரு வழியை போனீங்கன்னா எங்கேயோ போய் சேர்ந்துருவீங்க. இப்ப நிறைய இடத்துல ஒரு வழி இங்க இருந்து அங்க நீங்க இங்க இருந்து ஒரு டெல்லிக்கு போகணும் அப்படின்னா ஒரு வழி உண்டு. நீங்க வேற வழி குறுக்க ஏதாவது போகணும் அப்படிங்கன்னா எங்கேயாவது போய் குட்டையில போயிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ எந்த வழியில போகணுமோ அந்த வழியில போனா மட்டும்தான் நம்ம அங்க போகும். அதே மாதிரி பரலோகத்திற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. யாரது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நானே வாசல், நானே உங்களுக்கு வழியா இருக்கேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி யோவான் எழுதின சுவிசேஷம் 10:9 படிக்கலாமா? ஆமென். மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. அதாவது என்ன அப்படின்னா பரலோகத்துக்கு
போகக்கூடிய வழி இருக்கு. ஒரே வழிதான் இருக்கு. பரலோகம் என்பது ஒரே ஒரு பரலோகம் தான். அந்த ஒரே பரலோகத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அவர் சொல்ல, நானே வாசல். அப்ப வாசல்னா என்ன அப்படின்னா, ஒரு வாசல்ங்கிறது இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வழி. இந்த வாசல் இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ள வர முடியுமா? வர முடியாது. அதே போலதான் வாசல் என்பதாகிய அந்த வாசலாகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அதற்குள்ள சென்று என்ன பண்ண, உள்ளும் புறமும் சென்று, உள்ளும் புறமும் அங்க நிறைய மேய்ச்சல் இருக்கு. நீங்க தேவாலயத்துக்கு ஆலயத்துக்கு வந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் அள்ளி புசிக்க முடியும். அப்பதான் என்ன சொல்றார்? நானே வாசல், ஒருவன் என் வழியா இப்படி பேசினால் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அதாவது அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறது பிரியமானவர்களே. சோ ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த வாசலாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரமே வர வேண்டியதா இருக்கு பிரியமானவர்களே. யோவான் 14:6 வாசிக்கலாமா? ஆமென். அவர் என்ன இடத்தில் வரான். அதான் அப்படின்னா, நானே வழியாக இருக்கிறேன் என்று அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சோ வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கு? நிறைய வழி இருக்கு. சோ பெரிய வழி இருக்கு, சின்ன பாதை இருக்கு. வாசிக்கலாமா? ஏசாயா 35 அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? யாராவது இங்கிலீஷ்ல இருந்தா கூட கொஞ்சம் வாசிக்கலாம். இங்கிலீஷ்ல இருக்காத பைபிள். ஆமென். ஏசாயா 35 அதிகாரம் 8. A highway shall be there and a road. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனா தமிழ் பையில போட்டிருக்கு, அங்கே அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இங்க பாருங்க, a highway shall be there and a road. ஒரு வழியும் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பெரும்பாதையான வழி இருக்கும், ஒரு வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும் என்று பைபிள்ல சொல்லியிருக்கு பிரியமானவர்களே. ஆனா இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் அது ஒரு இது இருக்குது. சோ பெரும்பாலான வழி அப்படின்னா பெரிய வழி இல்ல. ஹைவே ரோடு வந்து எங்க போறது? நான் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாமா? சிலர். ஆமென். சோ தேவனுக்கு, அதாவது தேவனுடைய வார்த்தை, அதாவது வாசலுக்கு பாத்தீங்கன்னா இடுக்கமான வாசலா இருக்கிறதா தேவனுடைய வாசலாக. ஸ்ட்ரெயிட் இஸ் த கேட். அதாவது வாசல் இடுக்கமா இருக்குது என்று சொல்லி இருக்குது பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா ஹைவேல போக முடியாது, அப்படிதானே? ஹைவேல போனா சீக்கிரம் பேரலாம், அப்படிதானே? எங்கேயாவது போனா ஹைல சர்றன்னு போகலாம், பறந்து போகலாம், உல்லாசமா போகலாம். ஆனா ஹைவேல பயங்கர ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனால் சொல்லும் போது and a way, that way is called பரிசுத்த வழி எனப்படும். அது யார்? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியமானவர்களே. அங்கு செல்ல வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஆமென். நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருங்க. இயேசு கிறிஸ்துவே வழி, வழி இதுவே என்று நடவுங்கள். அப்போதுதான் நீங்க என்ன செய்ய முடியும்? அப்போதுதான் அந்த வார்த்தை உங்களுக்கு, அப்பதான் நீங்க போகக்கூடிய ஏழுக்கு போக முடியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? சாய்ந்து போய்ங்க. அதாவது ஒரு பூமியை சுற்றி, அதாவது அந்த சூரியனை சுற்றி சுற்றுவட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? கோள்கள் ஓடுது. எத்தனை கோள்கள் இருக்கு? 11ஆ? 8ஆ? 8 கோளா 9 கோளா? 9 கோள்கள். ஓகே, 9 கோள் என்ன செய்யுது? சூரிய மண்டலத்தை சுற்றி போயிட்டு இருக்கு. ஆனா பூமியானதும் ஒரு ஒன் ஆஃப் த பேண்ட். ஓகே, 8ஓ 9ஓ இருக்கட்டும். சோ ஆனால் அது தன்னுடைய வழியிலே நியமிக்கப்பட்ட பாதையில தெளிவா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த வழி ஏன்னா தேவன் அவர்களுக்கு கொடுத்த வழினால அது ஓடி. அது ஒரு நேரத்துல, ஏன்னா ஒரு சின்ன ஒரு மைன்யூட், ஒரு -0.001 டிகிரி லைட்டா திரும்பிச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க இருக்க இடம் தெரியாம பெறுவீங்க. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், ஸ்பீடா போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்ப லைட்டா விலகினீங்கன்னா பெரிய இம்பாக்ட் இல்ல.
ஆனா ஹைவேல 100 டிகிரி போய் 150 120 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கீங்க. லைட்டா ஒரு சின்ன டர்ன் பண்ணி பாருங்க பார்க்கலாம், டக்குன்னு எங்கேயோ கொண்டு போய் நின்றோம். சோ நம்முடைய வழி எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அந்த வழி நியமிக்கப்பட்ட பாதை, அதாவது சொல்றது அந்த தனக்கு நியமிக்கப்பட்ட பாதை. அதாவது இந்த உலகத்துல கூடிய ஒவ்வொரு மிருகங்கள், அதாவது குருவிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது தனக்குரிய வழியில மாத்திரம் தான் போயிட்டு இருக்கு, அதை மாத்தவே முடியாது. ஆனால் மனிதன் மாத்திரம் என்ன செய்கிறான், தன் வழியை மாத்திக்கொண்டே இருக்கிறான். ஒரு தூக்குநாத்தாங்குருவி கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி தன் வீட்டை கட்டுது, முடியுமா உங்களால? நீங்க எப்பேற்பட்ட எந்த ஒரு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா தேவன் அதற்கு அந்த வழியை கொடுத்திருக்க, உனக்கு வீடு இப்படிதான் இருக்குன்னா இருக்கு இப்படிதான். ஆனால் மனிதன் மாத்திரம் என்ன செய்யறான், அவன் ஒரு குடிசையில இருந்தா, டென்ட்ல போட்டான், எப்படி போட்டா, இப்ப பயங்கரமா இது இருக்கு, அப்புறம் சொகுசு பங்களா, அந்த பங்களா இந்த பங்களான்னு தன் மாத்திக்கிட்டே இருக்கான். ஏன்? அவன் மனசு நிலை இல்லாத மனசா இருக்குது பிரியமானவர்களே. ஆனால் ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் தனக்குரிய வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் எந்த வழியில ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோமா, இல்லை உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இப்போ உலகத்துல கூடிய எல்லாரும் கேட்பாங்க, எங்க போறன்னு நினைப்பீங்க? நீ எங்கடா போறன்னு நினைக்கிற? பரலோகத்துக்கு போறன்னு நினைப்பாங்களா, இல்ல நரகத்துக்கு போறன்னு சொல்லுவாங்களா? ஒரு குடிகாரனை போய் கேளுங்க பார்க்கலாம், நான் சொர்க்கத்துக்கு போன்னு தான் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு வழி யாரு? கர்த்தரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியமானவர்களே. நாம் அந்த வழியில் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமானது பிரியமானவர்களே. நாம் சொல்லலாம், ஆனால் செய்து காமிக்க வேண்டும். அதுதான் உடனே சொன்ன யாரு, பேதுரு, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவசனங்கள் இடத்திலே. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர முக்கியமான காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு வழியா இருந்தார் பிரியமானவர்களே. அந்த வழி மிக முக்கியமானதா இருக்கு. அந்த வழியை நாம் பின் செல்வோமா? ஆம் பிரியமானவர்களே. சோ அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஓமையை சொல்வாரு வழியை குறிச்சு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ராஜாவுடைய மகனுக்கு கல்யாணம் விருந்து ஆயத்தமா இருக்கிறது. நிறைய இன்விடேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. கேட்டா அந்த இன்விடேஷன் கொடுக்கப்படும் போது அந்த எல்லாத்துக்கும் அவர் கொடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்து வந்து வாங்கன்னு சொல்லி ஊழியக்காரர்களை கூட்டு சொல்றாரு. ஊழியக்காரர்களாகிய ஒண்ணு இல்ல, நீங்க அதை கொஞ்சம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க, சொல்லுறாங்க போயிட்டு, அதாவது நீங்க வாஸ்து பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தை வாசிங்களேன். 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்க முடியுமா? ஆமென். அதாவது என்ன அப்படின்னா, எல்லாம் ரெடியா இருக்கு. கொழுத்த ஜந்துக்கள் எல்லாம் மாட்டுக்குடி அந்த 7ஆம் தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன செய்யறது, ஆடுகள் எல்லாம் அடிக்கப்பட்டு ரெடியாக இருக்கு. என்ன செய்யணும், நீங்க வந்து புசிக்க மட்டும் தான் செய்யணும், வேற எதுவுமே இல்ல. அதுதான், ஆடுகள் ரெடியா இருக்கு, விருந்துகள் ரெடியா இருக்கு. ஆனா நீங்க போய் என்ன செய்யணும், புசிக்கிறதுக்கு மட்டும்தான். ஆனால் மற்றவர்களுக்கு, அந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு என்னாச்சு, இன்விடேஷன் கொடுக்கப்பட்ட எல்லாருமே என்ன செய்தார்கள், நிராகரித்தார்கள். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? அவர்கள் என்ன செய்யற, வர மனதில்லாது இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு வேலை இருக்கு, எனக்கு நான் அங்க போறேன், எனக்கு அது போறேன், இங்க போறேன், இந்த இடத்துக்கு போறேன், அங்க அந்த போறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு நிறைய சாக்கு போக்கு. ஆனால் கல்யாண விருந்துக்கு வரல. கல்யாண விருந்து முக்கியமானது. ஏன்னா ஏதோ ஒரு கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை நடக்கக்கூடிய வருது. அந்த விருந்துக்கு அவங்களால வர முடியல, சாக்கு போக்கு. நாம சாக்கு போக்கு சொல்றோமா? தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்காக ஆடுகள் அடிக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை, கொழுந்த ஜந்துகள், அந்த வார்த்தையானது எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ரெடியா இருக்கோமா? ஊழியக்காரர்கள் அனுப்புறார், ஊழியக்காரர்களை கொண்டு அவர் என்ன செய்யறார், சொல்றாரு, அவங்களை என்ன சொல்றாரு பாருங்க, கேவலப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் செய்து கொண்டு கடைசியில் என்னாச்சு, எல்லாம் மற்ற எல்லாரையும் வெளியே இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டு வந்து உள்ள இருந்து உட்கார வைக்கிறார். உட்கார வைக்க போகும்போது கூட அவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்கலாம், வராம இருந்திருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் கூட அந்த காலத்து கிழக்கத்திய முறைப்பின்படி ஒரு கல்யாண வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விருந்தாளிகள் வரா அப்படின்னா, இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டாப் லெவல்லையும் இருப்பாங்க, லோயர் லெவல்லையும் இருப்பாங்க, மீடியம் லெவல்லையும் இருப்பாங்க. அப்படித்தானே இருக்க முடியுமா? இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வசதியான படிச்சவங்களும் இருப்பாங்க, அதே சமயத்துல வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையானவங்களும் இருப்பாங்க.
இப்பேற்பட்ட இருக்கவங்கனால அவர் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்திருப்பாரு. அப்போ அங்க வர நேரத்துல அவர் என்ன சொல்றாங்க, கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரெஸ் அயன் பண்ணி நல்லா போட்டு நல்லா அழகா போட்டு நல்லா செண்டு கிண்டு கிண்டு அடிச்சிட்டு அப்படி போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உள்ள வாயற்காப்பர்ல போய் நிப்பான். வாயற்காப்பர் என்ன செய்வான் தெரியுமா? அவன் ஒரு ட்ரெஸ் கொடுப்பான். இன்விடேஷன் நீங்க காமிக்கணும், என்ன செய்யணும்? வாசல்ல அந்த வழியில போயிட்டு நீ நின்னா மட்டும்தான் அவர் என்ன செய்வாரு, அந்த ட்ரெஸ் கொடுப்பாரு. அந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டுதான் நீ உள்ளே செல்ல வேண்டும். ஏன் அந்த கல்யாண வஸ்திரம் தரிக்கப்படுகிறது? இந்த கல்யாண விருந்துக்குள் எல்லாரும் சமம் என்று பிரியமானவர்களே. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஏழையான வாரான், எப்படி நான் போறது, ஒண்ணுமே ட்ரெஸ் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க, வருவாங்க. ஆனா என் கல்யாணம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போகணுமே சொல்லிட்டு போகிற நேரத்துல அங்க ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் எப்பேற்பட்ட ஜனங்கள் வந்தாலும், ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அங்கு வாயில் காப்போனாக நின்று கொண்டு அவருக்கு நம்மளுக்கு கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியமானே, அந்த கல்யாண வஸ்திரத்தை நீங்கள் தரித்து கொண்டுதான் உள்ள போக வேண்டும். அப்படி எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிச்சு, வந்தவங்க எல்லாம் போய் முடிஞ்ச உடனே உள்ள பந்தியில இருக்கிறாங்க. பந்தியில பார்த்த உடனே ராஜா வந்து பாக்குறாரு, உள்ள வந்து ஒரு விசிட் அடிக்கிறாரு. விசிட் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மனுஷன் என்ன பண்றான்? கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாதவனாய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து கேட்கிறாரு, ஏன் நீ கல்யாண வஸ்திரம் தரித்துக் கொள்ளல அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? அவன் பேசாமல் இருந்தான். அவன் வார்த்தையை பேசுற, அப்படிதானே இருக்கு. அதாவது 12ஆம் வசனம், அவன் என்ன செய்யறான்? பேசவே இல்லை. ஏன் அவன் பேசாம இருந்தான்? நீ வந்து அவன் என்ன செய்யிருப்பான்? ஒரு பக்கவாட்டுல நீ வந்திருக்கிற, அதனாலதான் உனக்கு வஸ்திரம் கிடைக்கப்படலாம் சொல்லி நம்ம இந்த சமூகம் நல்லாவே தெரியும். சோ வாசலாகிய இயேசு கிறிஸ்துடைய வழியில வரும்பொழுது மட்டும்தான் அந்த கல்யாண வஸ்திரம் கிடைக்கும். அந்த கல்யாண வஸ்திரம் கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யும்? அவன் எங்க சொல்லப்படுகிறான்? அவன் பக்கவாட்டுல வந்து என்ன செய்யறான்? நான் எப்படியா குறுக்கு வழியில போயிட்டு அங்க வந்துருவேன். நீங்க வந்துருவீங்க, ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்காது? கல்யாண வஸ்திரம் கிடைக்காது. ஆனால் நீங்க எங்க போடணும் பாருங்க, அவனை கையும் களவுமாய் கடித்து இருளிலே போடுங்கள் என்று சொல்லிய, புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட வழியிலே நாம் செல்கிறோம்? இயேசு கிறிஸ்துவாகிய வழியிலே நாம் செல்கிறோமா? தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு வாலிபன் ஒரு காதுல ஒரு வியாதி. அந்த வியாதியை பாத்தீங்கன்னா அந்த டாக்டர், அவன் எப்பவும் பாக்குற டாக்டர் போய் பாக்குறான். அந்த டாக்டரை பார்த்து சொல்லிட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நாள் ஆகுது, அந்த நோய் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அந்த நோய் அதிகமாயிட்டே இருக்கிற உடனே அவர் என்ன சொல்றாரு? இது நான் ரொம்ப காலம் தரமாயிடுச்சு, எனக்கு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, நீ நியூயார்க்கு போனா அந்த டாக்டர் என்ன செய்வாரு? உனக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்லுவாரு அப்படின்னு சொல்றான். அப்போ அவர் என்ன சொல்றாரு? உடனே அவன் என்ன சொல்றான்? டக்கு பிளைட்டை பிடிச்சு நேரா நியூயார்க்கு போறான். அங்க போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஆமா, இந்த நோய் வந்து சரியான நோய் தான், இந்த நோய் வந்து சரியான நோய் தான். நீங்க என்ன பண்றீங்க? இந்த நோயை கண்டுபிடிச்சு எல்லாவற்றையும் அவன் கண்டுபிடிச்சிட்டாரு, கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த வியாதியை நீக்குவதற்கு, அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். அவர் வந்து ஆல்பனில இருக்காரு. நீங்க அங்க போனாதான் அதை பண்ண முடியும்னு சொல்றாரு. உடனே என்னாச்சு? இவனுக்கு அந்த நோயோட சொல்றாரு, அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு சொல்றாரு. இந்த ஒரு பேரை, அதுக்கு ஒரு பேரை வித்தியாசமான பாரு, அந்த அலசி ஆராய்ச்சி சொல்றாரு. இந்த இதை நீங்க சரியா போய் அறுவை சிகிச்சை செய்யலைன்னா இது மறித்து விடுவீர்கள் என்று அந்த டாக்டர் சொல்றாரு. உடனே என்ன செய்யறான்? நான் மறிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த அங்க பிளைட்டை பிடிச்சு போறான். அங்க ஒரு டாக்டர், அந்த வயது டாக்டரை போய் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு, கரெக்ட் தான், ஆனா என்னுடைய கை வந்து இப்போது அறுவை சிகிச்சைக்கூடிய நிலையில இல்ல, நான் அறுவை சிகிச்சை செய்ய முடியாது அப்படிங்கிறான். ஐயோ, நான் என்ன செய்யறது? இதை இந்த உலகத்திலே இருக்க ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காரு, அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் இந்த நேரத்துல. ஆனால் இது ஒரு வினோதமான நோய் அப்படின்னு சொல்றாரு. நீ அதாவது நீ மறிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். நேரமா எப்படியா தெரியல, அவர் இப்போ 6 மாத விடுப்பு காலமாக என்ன போயிருக்காரு? ஐரோப்பாவுக்கு போயிருக்காரு. என்ன செய்யணும் தெரியல. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இவ்வளவு கஷ்டப்படணுமா? இவ்வளவு தூரம் செய்யணுமா? அவன் அந்த வழியை கண்டுபிடிக்க ஆயத்தப்பட்டான். அந்த ஒரு வழியை கண்டுபிடித்து அவன் மறிக்க வேண்டாம் என்பதை அவன் உறுதியா இருந்தான். பிரியமானவர்களே, அவன் என்ன செய்யறான்? டாக்டர் பேசுங்க, நான் போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறிக்க விரும்பவில்லை. அவன் என்ன செய்யறான்? டாக்டருக்கு போன் பண்றான். டாக்டருக்கு அப்படி போடுறான், இது போடுறான் சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவரை அறுவை சிகிச்சை பண்ண ஒத்துக்கொண்டார்.
ஒரு 6 மாசம் அவர் போனா கூட அவன் என்னபடித்தான் இந்த வழியை கண்டுபிடித்து அவன் அந்த அறுவை சிகிச்சைக்கு ஒப்புக்கொண்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் மரணம் அடையவில்லை பிரியமானவர்களே. அதே போலதான் இந்த உலகத்திலே ஒரே ஒரு ரட்சகர் உண்டு பிரியமானவர்களே, ஒரே ஒரு வைத்தியர் உண்டு. அந்த வழியை கண்டுபிடிக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாமத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நாம் மரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த உலக ரட்சகராகிய அந்த வைத்தியர் மாத்திரம் நம்மளுக்கு தேவையாயிருக்குது பிரியமானவர்களே. அவர் இயேசு கிறிஸ்து வழியாயிருக்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் வழியாயிருந்தார் பிரியமானவர்களே, வாசலாயிருந்தார். அதனால்தான் அந்த வாசலில் பிரவேசிக்க ஒவ்வொருவரும் ஜீவனுக்கு போனார்கள் பிரியமானவர்களே. அதை பேதுரு கண்டுகொண்டான். அவர் வழியாயிருக்கிறான் என்பதை கண்டுகொண்டதன் விளைவாக அவர் என்ன செய்யறார்? யாரிடத்தில் போவோம்? அவன் நினைச்சிருக்கலாம் மற்ற டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், எந்த டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், அவன் காது சுகமா இருக்குமா? யாரு இதுக்கு சரியான அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு டாக்டரோ அந்த டாக்டர்கிட்ட போனான். நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த டாக்டர் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் மாத்திரமே நீ வர வேண்டும் பிரியமானவர்களே. அப்பேர் வருவீர்கள் என்றால் மாத்திரமே நம்மளுக்கு அது நல்லது பிரியமானே. அப்பதான் நாம் என்ன செய்ய முடியும்? அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? அவன் வழியா இருந்தனால் அவன் அவரிடத்தில் சென்றான் பிரியமானே. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் என்ன செய்கிறார்? சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். சத்தியம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தை அதாவது ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:32 வாசிக்கலாமா? சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் யாரு? தேவனுடைய வார்த்தை பிரியமானவர்களே. அவர் சத்தியம் உள்ளவராய் இருந்தார் என்பதை பேதுரு கண்டுகொண்டான் பிரியமானவர்களே. யோவான் 1:17 ஆமென். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவராய் இருந்தார். அவர் இயேசு கிறிஸ்து வழியாய் இருந்தார். அப்புறம் என்ன செய்யறார்? அவர் சத்தியம் உள்ளவராய் இருந்தார். அவர் சத்தியமா இருந்தார். சத்தியம் தான் என்ன செய்ய உங்களை விடுதலை. எந்த இடத்துல இருந்து விடுதலையாக்க வேண்டும்? அவர் கேட்கிறாங்க கேள்வி. நாங்க யாருக்குமே அடிமையா இருக்கவில்லையே, எப்படி அது விடுதலையாக்கணும்? நான் ஏன் விடுதலையாக்கணும்? நான் விடுதலையான இருக்கேன் அப்படி சொல்லாரு. அவர் சொல்லார், உங்கள் பாவத்தினாலே நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். விடுதலை அதாவது சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். தேவனுடைய வார்த்தையாகிய அந்த இதுக்கு வந்தோம் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் நாம் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் பிரியமானே. அதற்கு மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, மூன்றாவது காரியம், இயேசு அவரிடத்தில் வந்திருக்கிறோம். அவர் ஒரே ஒளியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1 வாசிக்கலாமா? 1:7. ஆமென், ஹல்லேலூயா. ஒளி யாரு? இயேசு கிறிஸ்துவே ஒளி பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து தான் ஒளி. ஒளியை குறித்து பேசணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏனென்றால் ஒளியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொல்றார், அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் யாரு? யோவான் ஸ்நானகன். அந்த ஒளி என்ன செய்கிறான்? அதாவது அந்த ஒளியானது 9 உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்ம இயேசு கிறிஸ்து ஒளியா இருந்த என்பதை பேதுரு கண்டுகொண்ட விளைவாக யாரிடத்தில் போவோம்? இயேசு கிறிஸ்து அவன் கொண்ட காரணங்கள், இயேசு கிறிஸ்து ஒளியா இருந்தார். ஒளி யாரெல்லாம் என்ன செய்ய? இருள விரும்புவோமா? யாராவது வெளிச்சத்தை விரும்புவோமா? இருள விரும்புறாங்களா? ஒளியதான் விரும்புறாங்க இல்லையா? எதை விரும்புவாங்க? அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இந்த உலகம் பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருக்கிற நேரத்திலே அவர் என்ன சொன்னார்? முதல் செய்த காரியம் என்ன? வெளிச்சம் உண்டாக கிடவது. ஏனென்றால் ராத்திரியிலே என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர் வெறி கொள்கிறவர்கள் தான் ராத்திரி வெறி கொள்வாங்க, கரெக்டா? ஆனால் வெளிச்சத்தில் உள்ள பிள்ளைகள், ஒளியில் உள்ள பிள்ளைகள் நடப்பார்கள். அதான் நம்ம வாசித்தோம். சங்கீதம் 119 சங்கீதத்தில் என்ன வாசித்தோம்? உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குது பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவினுடைய வசனமே நம்மளுக்கு வெளிச்சமும் அது தீபமாய் இருக்குது பிரியமானவர்களே. அப்படிப்பட்டாலா நம் பாதையில் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிடத்தில் செல்வதற்கு அவரேதான் ஒளியாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அப்பேற்பட்ட ஒளி மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. வெளிச்சம் உண்டாக கிடதுன்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று, கரெக்டா? ஆனா சூரியன் வந்துச்சா?
சூரியன் இல்லையே, ஆனா எப்படி வெளிச்சம் வந்துச்சு? ஆ? அவரே வெளிச்சமா இருந்தார். ஆனால் உண்மையான சூரியன் பிரகாசிக்கிறதுக்காக 4வது நாள் அவர் என்ன செய்தார்? சூரியனை படைத்தார். அவர் 4000 வருடங்களுக்கு அப்புறம் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவாக அவர் ஒளியாக அந்த உலகத்திலே வந்தார் பிரியமானவர்களே. சோ ஒளி ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. சோ இந்த லைட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஒரு இந்த லைட் வந்து வெளிச்சம் கொடுக்குமா கொடுக்காதா? என்ன அமைதியா இருக்கா? வெளிச்சம் கொடுக்காதா? இந்த இடத்துல இந்த லைட்டுக்கு வெளிச்சம் உண்டு. ஏன்னா வெளிச்சத்தை யார் கண்டுபிடிச்சாங்க? ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யணும் அப்படின்னா அங்க சுவிட்ச போடணும். சுவிட்ச போடல அப்படின்னா அந்த ஏசு, அதாவது உங்களுக்கும், அதாவது சுவிட்சுக்கும் அந்த லைட்டுக்கு உள்ள கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். கனெக்ஷன் சரியா இல்ல அப்படின்னா எரியாது. அப்போ அப்படி எரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளா இருக்க போகுது. நீங்க தடுமாடுவீங்க, கீழே விழுவீங்க. லைட்டை போட்டு போக கூடாதாடா சொல்லுவோம், அப்படித்தானே? நைட்டு பாத்ரூம் எல்லாத்துக்கும் நைட்டு பிரகாசமா இருப்பாங்க. ஆனா பாத்ரூம் கொண்டு பாத்தீங்கன்னா லைட் சின்ன லைட்டா போட்டிருப்பாங்க. கேட்டா நிறைய இடத்துல நான் பாத்திருக்கோம். ஏன்னா கரண்ட் பில் வேஸ்ட் ஆயிருமா. ஆனா பாத்ரூம்ல தான் தண்ணி நிறைய இருக்கக்கூடிய ஏரியா, அந்த இடத்துல நல்லா வெளிச்சமா இருக்கணும். ஏன்னா வழி கொடுது. ஏன்னா வெளிச்சம் இருந்தா மட்டும்தான் எது எங்க இருக்குன்னு தெரியும். அப்போ இந்த லைட்டுக்கு போடுறோம் அப்படின்னா இங்க இருந்து வயர் இருக்கு. இந்த வயர் வந்து இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சு அது வெளியே பிரகாசிக்கிச்சு. இந்த இடத்துல ஏதோ பின்னல்கள் இருந்ததுன்னா, சோ உங்களுக்கும் கிறிஸ்துக்குள்ள ஒரு பின்னல்களா இருந்ததுன்னா நீங்க பிரகாசிக்க முடியாது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து அதை நம்ம பிரகாசிக்க செய்யணும் அப்படின்னா அந்த ஒளி நமக்குள்ள வந்து நம்ம பிரகாசிக்க செய்ய வேண்டும் பிரியமலே. அப்பேற்பட்ட ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியமலே. அந்த ஒளியை நாம் என்ன செய்யறோம்? எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? சோ வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும். நான் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21 நினைக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரே எங்க வெளிச்சமா இருப்பார் அப்படின்னு ஒரு வசனம். அதற்கு விளக்கு, அதாவது எப்படின்னா வெளிப்படுத்தல் 21, 23 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னா இயேசு கிறிஸ்துவே வெளிச்சமா இருக்கிறார் பிரியமானவர்களே. சோ ஒளியானது மிகவும் முக்கியமானது பிரியமானவர்களே. ஒளி இல்லை என்றால் நாம் இருளிலே இருக்கிற பிரியமானவர்களே. சோ வெளிச்சத்தை பிரகாசிக்க நிறைய ஒளியை குறிச்சு பேசலாம். அதாவது என்ன அப்படின்னா, நம்முடைய ஆசரிப்பு கூடாரம் இருக்கா? ஆசரிப்பு கூடாரம் இருக்கா இல்லையா? சோ ஆசரிப்பு கூடாரத்துல எத்தனை இது இருக்கு? இல்ல, ஆசரிப்பு கூடாரத்துல எத்தனை பகுதிகள் உண்டு? 3 பகுதிகள் உண்டு. என்ன பிரகாரம்? வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். கரெக்டா? சோ வெளிப்பிரகாரத்தை ஜனங்கள் இருப்பாங்க, பரிசுத்தலத்தை ஜனங்கள் இருப்பாங்க, மகா பரிசுத்தல பிரதான ஆசிரியர் மாத்திரம் இருப்பாங்க. அந்த திரைசீலை தான் எங்க கிழிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் காலத்துல கிழிக்கப்பட்டது. ஆனால் வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஜனத்துல பாத்தீங்கன்னா அங்க க்ளோசிங்கே கிடையாது. அங்க என்ன ஒளி இருக்கும்? சாதாரணமாக சூரியனுடைய ஒளி இருக்கும். நைட்ல வந்தா இருட்டா இருக்கும். மேகங்கள் வரும்போது வெளிச்சம் இருக்காது, அங்க ஒளி இருக்காது. சோ வெளிப்பிரகாரத்துல ஒரு ஆள் மனுஷங்க இருக்கா அப்படின்னா எப்படிப்பட்டவங்களா இருக்க முடியும்? அதாவது என்ன அப்படின்னா, நீங்க நல்ல பிரகாசமா இருப்பீங்க, நல்ல சர்ச்சுக்கு ஓடியாந்து வருவோம், அடுத்த 2-3 வாரத்துக்கு காணாம போயிருவோம். நல்லா புதன்கிழமை சீக்கிரமா நல்லா ஓடியாருவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு முறை நீங்க ஆப்சென்ட் ஆக ஆரம்பிச்சீங்கன்னா கண்டினியூஸ் ஆப்சென்ட் வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பிராக்டிகலா படி பாருங்க, எந்த பிரயாசப்பட்டாலும் வந்துருங்க. ஏன்னா ஒரு முறை நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யும்? அதே மாதம் வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மேகஸ்தம்பத்தின் மேலமும், அதான் மேகத்துல மறைச்சுக்கிடும், வெளியே மறைச்சுக்கிடும், இருளா இருக்கும். ஆனா சூரிய வர நேரத்துல நல்ல பிரகாசிப்பா இருப்பீங்க. ஆனா சூரியல அந்த சூரிய ஒளி அங்க வெளிப்பிரகாரத்துல ஒரு ஒளியானது நிரந்தரமாக இல்லை பிரியமானவர்களே. அந்த இது என்ன செய்யும்? அது மேடு பள்ளங்களான வாழ்க்கை. நான் மேல போவேன், கீழே இறங்குவேன், மேல இறங்கின வாழ்க்கையா இருக்குது. சோ நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்க. அதே இது பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கு? அங்க குத்து விளக்கு இருக்கு. குத்து விளக்கிலே பிடிந்து ஒளியப்பட்ட அந்த ஒளிய எண்ணெயின் வேலை ஒரு 7 குத்து விளக்கின் வெளிச்சம் அங்க இருந்து கொண்டிருக்குது பிரியமானவர்களே. அங்கேயும் ஒரு மனுஷன் தேவைப்படுது. என்ன செய்யணும்? எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும், திரிய வச்சுக்கிட்டே இருக்கணும், அவன் அணையாமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒளி கூட ஒரு சில நேரத்துல அணிய வாய்ப்பு இருக்கு. அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை என்ன ஆகும்? போக வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நாம் எங்க கிடைக்கணும்? வெளிப்பிரகாரத்துல நிக்கிறோமா? பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கோமா?
மகா பரிசுத்தலத்துல என்ன இருக்கு? ஷகினா மகிமை. பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையானது அங்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சகினா மகிமைக்குள்ள பிரவேசிச்ச ஒருவரும், அந்த செகினா மகிமையில யார் இருந்தா? மோசே ஒரு 40 நாள் அவரோடு கூட உலாவப்பட்டிருக்க நேரத்தில் அவன் முகம் எப்படிப்பட்டதா இருந்தது? பிரகாசமா இருந்தது. பிரியமானவர்களே, சோ அந்த வெளிச்சமானது, அந்த ஒளி விலையேறப்பட்ட ஏன் அந்த இடத்துல இருக்குன்னா, அந்த வார்த்தையானது அங்க இருக்குது. உடன்படிக்கை பெட்டியானது அந்த மகாபரிசுத்தலத்துல இருக்கிறதுனாலதான் அது என்ன செய்யுது? பிரகாசிக்க செய்கிறதா இருக்குது. பிரியமானவர்களே, பெரிய விளக்கு அங்க ஒரு நாளும் இருந்ததில்லை. அதுதான் நம்ம வாஸ்தவம். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சமாக இருக்கிறார். சோ இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார் என்பதை குறித்து அந்த பக்தன் அந்த சொல்ல உடனே பேதுருக்கு என்ன ஆயிடுச்சு? ஓ, இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். சோ நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? அந்த ஒளி இடத்துல போயிடுமா, இல்ல வேற இடத்துல போயிடுமா? சோ தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பேசணும். அந்த ஒளியை குறித்து பேசினா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏனென்றால் மோசே அந்த ஒளியை எங்க தரிசிச்சான்? அக்னி அதாவது யாத்ராமத்து 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்தான்? அக்னி ஸ்தம்பத்திலே அந்த ஒளியை சந்தித்தான். அந்த சந்தித்தின் விளைவாக என்ன செய்தான்? ஒரு கூட்ட ஜனங்களை இஸ்ரேல் தேசத்தில், கானான் தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு வழிநடத்தி சென்றவனாயிருந்தான். அந்த ஒளி அவனை ஸ்தம்பிக்க வைத்தது. அவனை விரோதமாக மாற்றியது. விரோதமாக, அதாவது என்ன, அதாவது ஒரு ஆர்டினரி மேனா இருந்த ஆளை அவனை திசை திருப்ப வைத்தது. அவன் எப்படியோ ஓடிக்கிட்டு இருந்தான், பார்வனுக்கு மிக ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த அக்னி ஸ்தம்பத்தாக அந்த ஒளியை சந்தித்தப்படான் என்ன செய்தான்? வினோதமானவனாக மாறினான். அவன் அந்த ஒளிக்கு கட்டுப்பட்டவனாய் இருந்தான். நம்ம கூட போன வாரம் புதன்கிழமை பார்த்தோம். பவுல் என்ன செய்தான்? அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, அவன் ஒளியை தரிசித்தான். அவன் மத்தியான வேளையிலே அந்த ஒளியை தரிசித்தான். அவன் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை. அவன் எப்படியோ ஓடிக்கிட்டு இருந்தவன் டேன் அடித்து அந்த ஒளியை நோக்கி ஓடினான். பிரியமானவர்களே, ஏனென்றால் அந்த ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, அந்த ஒளியை நாம் பிரகாசிக்க செய்கிறோமா? அவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு புறஜாதிகளுக்கு ஒளியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, சோ அந்த ஒளி பிரகாசிக்க செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு விளக்கு நல்லா எரியணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஓகே, எண்ணெய் ஊத்தணும், வேற ட்ரிம் பண்ணணும், அதாவது சுத்தம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சாம்பல்ல அடிக்கடி எடுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். விளக்கை அணையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நபர் தேவையா இருக்கிறது. அதாவது அதுக்கப்புறம் எண்ணெயை தாங்கி பிடிக்க ஒரு இது தேவைப்படுகிறது. இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த ஒளி பிரகாசமாக இருக்கும். அப்போ அந்த ஒளி இல்லை அப்படின்னா, அந்த ஒளி பிரகாசமா இல்லை அப்படின்னா, மங்கி அறிவிக்குன்னா உலகப்புறமான காரியங்கள் அது மேல அழுக்கி இருந்துன்னா என்னவும்? நீங்க ட்ரிம் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த ஒளி பிரகாசிக்க செய்ய முடியாது. பிரியமல்லே, அந்த பிரகாசிக்கிற ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்தது என்பதை பேதுரு கண்டுகொண்டான். பிரியமானவர்களே, நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? மனுஷர்களுக்கு பிரகாசிக்கிற விளக்கா இருக்க வேண்டும். ஒருவன் ஒரு விளக்கை கொளுத்தி எதுல வைக்க மாட்டான்? எதுக்கு அடியில கொண்டு வைக்க மாட்டான். அதை என்ன செய்வான்? மேல கொண்டு வைப்பான். ஏன் அப்படிக்கணும்? அப்பதான் அது என்ன செய்யும்? உலகத்துக்கு ஒரு கலங்கரை விளக்காக இருக்கிறது. கலங்கரை விளக்கு என்ன செய்யும்? பெரிய தூரத்துல இருந்து வரவங்களுக்கு கூட இது பண்ண முடியும். ஒரு தீர்க்கதரிசிட்ட ஒரு சம்பவம் சொல்றாரு. அதாவது ஒரு நாஸ்திகன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, வரான் வந்துட்டு அவன் என்ன சொல்றா, எனக்கு நான் பரலோகத்தில் இருக்கிறத நான் விசுவாசிக்க மாட்டேன், பரலோகம் உண்டு என்பதை நான் விசுவாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு தீர்க்கதரிசியை கேட்கிறாரு. பரலோகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்திருந்தீங்கன்னா நீங்க அதை விசுவாசிக்க முடியும், பார்க்காம எப்படி விசுவாசிக்க முடியுங்கிறாரு. சோ அவர்கிட்ட பேசிட்டே இருக்க, இல்ல நம்ம விசுவாசத்துல பார்க்கிறோம். அது எப்படி முடியும்? அது எப்படி இருக்குங்கிறது கற்பனை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி அது சொல்றான். அப்போ தீர்க்கதரிசி அப்படி போயிட்டு இருக்கிற இடத்துல அவர் என்ன சொல்றாரு? உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இதோ அந்த மலைக்கு அந்த புறத்துல இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க வீட்டுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. போவனே அப்படிங்கிறாரு. இங்க இருந்து வீடு தெரியலையே, எப்படி போவீங்க? கரெக்ட் தானே? இங்க இருந்து வீடு எனக்கு தெரியலையே, எப்படி போவேன்? என்கிட்ட டார்ச் லைட் இருக்கு, நைட்டு டார்ச் லைட் இருக்கு, அங்குடி ஒரு வழி இருக்கு, அந்த வழியாய் போனோம்னா அந்த மலையை தாண்டி அந்த வீட்டுக்கு போவோம். ஓ பிரைஸ் தி லார்ட். பரலோகம் கூட உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது என்று சொன்னார். பிரியமானவர்களே, எனக்கு கூட அந்த பரலோகத்துக்கு எனக்கு அங்க இருக்குன்னு தெரியும். அதுக்கு போகக்கூடிய வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை உண்டு என்பது. அந்த வழியாக நீங்கள் போனீர்கள் என்றால் அந்த இடத்தில் எப்படி நீங்க அந்த வீட்டுக்கு செல்வதற்கு உங்களுடைய விசுவாச கண்கள்லாம் நீங்க அந்த வீடு அங்க இருக்குன்னு சொல்றீங்க. தம்பி தானே, ஏதோ புயல் அடிச்சுட்டு போயிருந்தா
பிலீவ் பண்றாங்க. ஆனால் நான் போகும்போது அந்த வெளிச்சம் இங்க இருந்து எனக்கு அங்க காமிங்களா, அந்த வீடு இருக்கு தெரிய மாட்டேங்க அப்படிங்கிறாப்ல. தீர்க்க சொல்றாரு, அந்த வீடு லைட் அடிச்சு காமிங்க, எனக்கு வீடு தெரியலையே அப்படிங்கிறாரு. நீங்க கிட்ட அடிச்சு 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 போனாதான் கரெக்டா. இங்க இருந்து ஒரு தூரத்துல இருக்கு, அந்த லைட் அடிச்சீங்கன்னா வீடு தெரியுமா? ஆனா அந்த வழியை பிடிச்சுக்கிட்டு அந்த வழியே நீங்க என்ன பண்ணும், லைட் அடிச்சே போனீங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிடலாம். சோ அந்த வசனம் யாது, அந்த லைட் எது, பாதை. அதாவது 110 சங்கீதம் 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்கிறது. அந்த டார்ச் லைட்டை பிடித்துக் கொண்டு நாம் அந்த பாதையிலே சொல்லுவோம் என்றால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடலாம். அந்த ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவன் அறிந்து கொண்டான் பிரியமானே. சோ இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா? அவர் என்னவா இருந்தார்? அவர் இயேசு கிறிஸ்து வழியா இருந்தார், சத்தியமுள்ளவராய் இருந்தார், ஒளியா இருக்கிறார். சோ இதை அதே போலதான் நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு நாஸ்தியின் கதையை சொல்றாரு. அதாவது ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னாருன்னா, ஒரு ஊருக்கு போயிறாரு. அங்க ஆப்பிள் மரத்தை வந்து ஆப்பிள் பழத்தை சாப்பிடுறதுக்காக, அதை ஒரு வேட்டையாட போறதுக்காக போறாரு. அப்போ அங்க போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு உட்ஸுங்கிறவர்களோட கூட போறாரு. அப்போ உட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நான் போதகரை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. அப்போ அந்த நாஸ்திகர் சொல்றாரு, நீ ஒரு போதகரை கூட்டு வரதுக்கு ஒண்ணு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அவன் ஒரு நாஸ்திகன், அந்த வேட்டையாடக்கூடிய இடத்துல உள்ள. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணுமே பேசல, தீர்க்கதரிசி அமைதியா உட்காந்துருக்காரு. நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவருக்கு சொல்லிட்டே இருக்கிற இடத்துல அவர் ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. அப்போ அவர் கேட்கிறாரு, நான் ஒரு பிரசங்கி அறிந்திருக்கிறேன், மெத்தடிஸ்ட் சபையில இந்த இடத்து பக்கத்துல ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்பாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு ஸ்திரியானவளுக்கு அவருடைய அக்காளுக்கு வந்து புற்றுநோயால் அவள் வந்து பீடிக்கப்பட்டிருக்கிறாள். அவளால் பண்ண முடியல. அந்த ஆள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி. அவளுடைய சகோதரி வந்து அந்த கூட்டத்துக்கு சென்று அங்கு ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஆள் வந்து சொன்னாரு, இந்த கைக்கோட்டை உன்னுடைய சகோதரிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாய், இந்த கைக்கோட்டை கொண்டு அங்கு கொண்டு வை, அங்கு சுகமாகும் என்று சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பார்த்த உடனே அவ கொண்டு வச்ச உடனே அடுத்த நாள் பன்றி இறைச்சி சாப்பிடுறாரு. அந்த பன்றி இறைச்சி சாப்பிட்டு அந்த பிரசங்கியார நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் பேசிட்டே இருக்காரு, ஆப்பிள் பழத்தை பத்தி பேசுறாரு. இந்த ஆப்பிள் மரம் வந்து வருஷம் உங்களுக்கு கனி கொடுக்குதா? கொடுக்குது. ஆனா ஒரு சில நாள்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள் மரம் எங்க போயிருது, இலைகள்லாம் காணாம போயிருது, எல்லாம் போயிருது, மரம் மொட்டையா நிக்குது, ஜீவன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சோ அந்த காலத்துல வந்து அந்த இயற்கையோட அந்த ஜீவனை எடுத்து போடாதபடிக்கு அந்த ஜீவனானது எங்க சொல்லியிருக்கிறது, வேருக்கு அடியில சென்றிருக்கிறது. அந்த வேருக்கு அடியில் சென்றதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, மறுபடி வருது. அவர் சொல்றாரு, எப்படி அது நடக்கு அப்படின்னு கேட்கிறாரு. எந்த தேவன் அந்த கைக்குட்டையை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்திரீயின் மேல் வை என்று சொன்னாரோ, அதே தேவன் அந்த மரங்களுக்கு கட்டளையிடுகிறார், ஜீவனை கொண்டு வை, அங்கு வந்து மறுபடியும் அது ஒளியை கொடுக்கும் பிரியமானவர்களே. அது மீண்டும் ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது என்று அந்த கனியை கொடுக்கும். ஏனென்றால் அது மரித்து மறுபடியும் என்ன செய்கிறது, கனியை கொடுக்கிறது பிரியமானவர்களே. நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் முற்றுமாய் நம்ம உலக பிறத்தை மரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விருப்பம் பிரியமானவர்களே. அவர் என்ன, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறார் பிரியமான. 4வது காரியம், இயேசு கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். நாம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3:11. ஆமென். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற அஸ்திபாரம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரமாக இருக்கிறார் பிரியமானவர்களே. சோ இயேசு கிறிஸ்து ஓமே சொல்லுவாரு, புத்தியுள்ள மனுஷன் எங்க கட்டுகிறான் வீட்டை? கண்மலையின் மேல் கட்டுகிறான். சோ கண்மலையின் மேல கட்டினா மட்டும்தான் நிலை நிற்கிறதா இருக்குது பிரியமானவர்களே. அதை அறிந்து கொண்டான் யாரு? பேதுரு. இயேசு கிறிஸ்து கண்மலையின் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல வீடு கட்டினா மட்டும்தான் அது நிலைத்திருக்கும். மற்றெல்லா மணலும் நான் வாசிக்கிறோம், எப்படி படிக்கிறோம், நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேற அஸ்திபாரம் மணல் தான் என்று அந்த பக்தன் பாடியிருக்கிறார் பிரியமானவர்களே. அதே போலதான் இந்த உலகத்திலே அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு மனுஷர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் கட்டுறாங்க, அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. தனக்கு காசு வேணும், அது வேணும், இது வேணும் என்பதற்காக ஐஸ்வர்யத்தின்
இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தவிர அவர் என்ன செய்யறாரு? உலகத்தை நோக்கி ஓடுறாங்க. அங்க போய் சம்பாதிச்சிடலாம், இரவு பகல் சம்பாதிச்சிடலாம், அங்க போயிடலாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில விட்டுக்கிட்டு எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவை விட்டுக்கொண்டு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் என்ன செய்கிறார்கள்? கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? அந்த ஐஸ்வர்யவான பார்த்தா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? மகனே, ஐஸ்வர்யம் இன்று மரித்தால் எங்க போவார் மகனே? உன் ஆத்துமா மிக முக்கிய விலையேறப்பட்டதா இருக்கிறது. சோ ஐஸ்வர்யத்துல நீங்க என்ன செய்யலாம்? நிறைய என்னுடைய ஜெனரேஷனுக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம். ஆனால் ஒரு காசு ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷம், பிரியமானவர்களே, அந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நீங்க ஜஸ்ட் யோசித்து பாத்துக்கோங்க. நீங்க ஐஸ்வர்யத்துல இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நினைச்சாருன்னா ஒரு நாள் 2 நாள்ல உனக்கு ஒரு பைசா இல்லாம ஆக்கிடுவார். அதுதான் எங்க அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல. பிரியமானவர்களே, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மிகவும் ஐஸ்வர்யம் உள்ள ஸ்திரியா இருந்தால், ஆனால் என்ன செய்றா? ஐஸ்வர்யம் அனைத்தையும் வைத்தியர்களுக்கு செலவு பண்ணினாள். ஒன்றுமில்லாதவளா இருந்தாள். அவள் எந்த வைத்தியத்தில் வந்தால்? கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அஸ்திபரமாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தவுடனே அவள் என்ன செய்தாள்? விடுதலை பெற்றுக் கொண்டு அவள் என்ன செய்தார்? முற்றிலும் சுகமானால். பிரியமானவர்களே, சோ அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் யார் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கோம்? ஒரு சிலவங்க புகழ் பேரில அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் உண்டு. சின்ன வயசுல நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் விற்பாங்க. ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சுன்னா ஐஸ் விற்பாங்க. ஒரு பையனை வந்து லைட்டா ஒரு புகழ்ந்து பேசினா அப்புறம் ஐஸ் வாங்கி கொடுத்துருவான். சோ யாராவது 2 நிமிஷம் அப்படி புகழ லைட்டா தள்ளிட்டா அவன் என்ன செய்வான்? தன் காசெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ அவனுக்கு தேவை என்னது? பிரபலமாக வேண்டும். அதை செய், இதை செய். எப்போ? காசு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போயிடும். சோ புகழின் பேரில நீங்க என்ன பண்ணா அஸ்திபாரம் போடாதீங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறார். பிரியமானவர்களே, சோ நாம் எதுல அஸ்திபாரம் போடுறோம்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல. ஐஸ்வர்யத்தின் மேல் கட்டுகிறவர்கள் அவர்கள் வேலை செய்ய முயற்சி, அவர்கள் எவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியும் என்று பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் புகழின் பேரில் அஸ்திபாரம் கிடைக்கிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வி, அதிக படிப்பு உடல் கிளைப்பு, அறிவு இருமாப்பை உருவாக்கும். நீங்க நிறைய படிச்சீங்க அப்படின்னா நாஸ்திகனா மாறிடுவீங்க, தேவன் இல்லைன்றீங்க. அப்படித்தானே? ஏன்னா அவங்க நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, சயின்டிஸ்ட் அந்த இது இருந்ததுன்னு. ஆனா நம்ம சயின்டிஸ்ட் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, அவர்கள் கல்வி என்ன செய்யும்? உங்களை மறைத்து விட்டு உங்களை நாஸ்திகரமா தீர்க்க சொல்ல. நான் சொல்லல. சோ கல்வி டார்வின் கொள்கைம்பாங்க. மனிதன் எதுல இருந்து உண்டாகுனா? குரங்குல இருந்து உண்டாகுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல. மனிதன் எதனால் உண்டாக? தேவனால் உருவாக்கப்பட்டவனா இருந்தார். பிரியமானவர்களே, சோ இதெல்லாம் மனிதர்களுடைய கல்வியா இருக்குது. ரொம்ப அறிவாளியா பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கல்வியின் மேல் நாம் கட்ட வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திபாரம் போடப்படுவோம். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல் மேல கல்வி நிறைய பேர் என்ன பண்றாங்க? அஸ்திபாரம் போடுறாங்க. இந்த அரசியல்ல போய் சேர்ந்துக்கிட்டோம்னா பெரிய ஆளா மாறிடலாம். இந்த அரசியல்ல நீங்க அரசியல் பக்கமே போகாதீங்க. ஏனென்றால் அது ஒன்றுமில்லை. பிரியமா, அரசியல போனீங்க அப்படின்னா வெளியே போயிருவீங்க. அதாவது லோத் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஒரு அரசியல்வாதியா இருந்தான். அப்படித்தானே? கரெக்டா தப்பா? அவன் அந்த காலத்துல ஒரு பெரிய அவன் மனைவி வந்து ஒரு இந்த ஸ்திரியா, என்ன சொல்லுவாங்க, மனைவிகளின் அந்த மகளிர் தலைவலியா இருந்தால் அவர் ஒலிமுக வாசல்லாம் உட்கார்ந்திருப்பாரு. அரசியல் மேல் நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டால் விழுந்துவிடும். அதாவது நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேற அஸ்திபாரம் எல்லாம் மணல் தான். சோ நாம் எதிர் மேல அஸ்திபாரம் போடுகிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் போடப்படுறோமா? அதாவது நீங்க இயேசு மேல அத என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு 119வது பேரால சொல்றாரு பாருங்க, 117. அதாவது நாம் தனிப்பட்ட நபர்களாய் தோண்ட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இயேசு கூறின அந்த கல்லை நாம் தொடுமறைக்கும் நாம் தோண்ட வேண்டும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அது ஏற்கொள்வதில்லை. நாம் எது வரைக்கும் தோண்டணும்? அந்த இயேசு கிறிஸ்து நம்ம உள்ள அதாவது கிடைக்கிற வரைக்கும் நம்ம தோண்டிக்கிட்டே போகணும். ஆழமாக தோண்ட தோண்ட என்ன செய்யும்? அஸ்திபாரங்கள் நிலை நிற்கும். பிரியமானவர்களே, ஒரு முறை தீர்க்கதரிசி வந்து அந்த உலகத்தை போயிட்டு இருக்காரு. ஒரு 50 மாடி கட்டிடம் 60 மாடி கட்டிடமா இருக்குது. ரொம்ப அழகாக பியூட்டிஃபையா இருந்தது. அப்போ அந்த இடத்த போய் பாக்குறாரு. பாத்துட்டு போக நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்ல ஒருத்தரோட போயிட்டு இருக்காரு. அப்போ நல்லா அழகா இருக்க, இந்த மாடி கட்டத்தை ஏன் மக்கள் எல்லாம் வரல அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாடி கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் இதனுடைய அஸ்திபாரம் சரியில்லை என்று சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க.
அஸ்திபாரம் சரியில்லைன்னா நீங்க அங்கே போவீங்களா? போக மாட்டீங்களா? குடியிருக்க யாருமே போக மாட்டாங்க பிரியமானவர்களே. ஏனென்றால் அது அந்த கட்டிடம் ஒரே ஒதுக்கு மட்டும்தான் உதவிச்சா. எதுக்கு தெரியுமா? இதுக்கு சொன்னாரு. அந்த கட்டிடம் 60 மாடி கட்டிடம் ஒரே ஒரு காரியத்துக்காக உதவியது. அந்த கட்டிட நிபுணர் என்ன செய்தார்? மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்வதற்காக அது கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அஸ்திபாரம் சரியாக போடப்படாத விளைவு உலகை மரணத்தை கொண்டு வந்தது பிரியமானவர்களே. சோ நம் அஸ்திபாரத்தை யார் மேல் போடப்படுகிறோம்? சோ அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கும் என்றால் போடப்படுகிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியமானவர்கள். ஏனென்றால் பவுல் அதை உணர்ந்தான். இதை யார் அறிந்து கொண்டது? பேதுரு அறிந்து கொண்டான். அவர் என்ன செய்தார்? நான் வழியா இருக்கிறேன், ஜீவனா இருக்கிறேன், நான் சத்தியமும் ஒளியா இருக்கிறேன். அதுக்கு அடுத்து யாரு? அவர் அஸ்திபாரமாக இருக்கிறார் பிரியமானவர்களே. சோ நாம் அஸ்திபாரமா இருக்க வேண்டாம். நாம் என்ன செய்யணும்? ஒரு பெரிய மரவள்ளி கிழங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதை தோண்டணும் அப்படின்னா, ஒரு முழுமையான கிழங்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நல்லா ஆழமா தோண்டணும், இல்லைன்னா கட் பண்ணப்படும். சோ நமக்கு கூட நல்ல ஒரு அஸ்திபாரம் வேணும்னா இயேசு கிறிஸ்து டீப்பா போங்க. இயேசு கிறிஸ்துவோட கூட ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்லாமல் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நாம் இருப்போம் என்றால், அஸ்திபாரம் போடப்பட்டவென்றால் அவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மளை அவர் சேர்த்துக்கொள்ள இருக்கிறார். அதுதான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது. என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு என்ன சொல்றார்? இந்த சபையின் மேல் எந்த சபை அது? வெளிப்பாடுதல் உள்ள சபையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். யாரை வெளிப்படுத்தினார்? இது மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, நான் தான் யார் என்பதை, மேசியா என்பதை அவன் அறிந்து கொண்டான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டான் பிரியமானவர்களே. சோ நாம் எப்பேற்பட்ட அஸ்திபாரத்தை உடையவராக இருக்கிறோம். சோ நாம் என்ன செய்ய வேண்டும்? அஸ்திபாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் போடுவோம். அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா 5வது காரியம். டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிடலாம். 5வது காரியம் பாத்தீங்கன்னா, அவரே நித்திய சந்தோஷமா இருக்கிறார். நித்திய சந்தோஷமும் சமாதானமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நித்தியமும் சந்தோஷமா இருக்கிறார் பிரியமானவர்களே. வேற யாரும் உலகப்புறமான காரியங்கள் ஒன்றுமே உங்களுக்கு ஒரு எந்த ஒரு நீங்க ஏதோ ஒரு தியேட்டர்ல போய் இருக்கீங்கன்னா 3 மணி நேரம் தான் என்ன செய்யலாம்? நல்லா சிரிச்சு பாப்பீங்க. அதுக்கப்புறம் துக்க முகத்தோட வெளியே வருவீங்க. கரெக்டா? உலகப்புறமான கொடுக்கிற காரியங்கள் எந்த ஒரு சந்தோஷம் கொடுக்காது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அது நித்திய சந்தோஷமா இருக்குது பிரியமானவர்களே. அவர் சொல்றார், நாம் ஜனங்கள் அணிந்து கொள்வதற்காக கண்டிருக்கிறேன். நான் வாலிப ஸ்திரீகள் வர்ணம் தேட்டி அவர்களுடைய புதிய கம்பளி துண்டுகளால் அவர்களை சுற்றி கொண்டு சந்தோஷமா இருக்கிறது போன்று நடிக்க முயற்சிக்கிறார்கள். நான் நல்லா என்ன சொல்றாரு? நல்ல வர்ணம் தேட்டிக் கொண்டு நான் இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா அது என்ன செய்வாங்க? ஒரு வரையப்பட்ட தீயை தான் வைத்துக் கொண்டு, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு தீயை வரைஞ்சுக்கிட்டு ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு மாதிரி நீங்க வரையப்பட்ட ஒரு தீயை வரைஞ்சுக்கிட்டு அங்க போய் குளிர் காய முடியுமா? இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தீர்க்க சொல்கிறார், அதாவது யார் அப்படி வர்ணம் தீட்டின இதுல யார் இருக்கா? சோ எசபேல் தீர்க்க சொல்கிறார், மிஸ்டர் நாய்க்கரி அப்படிங்கிறார், மிஸ் நாய்க்கரி அப்படிங்கிறாரு. ஏன்னா நாய்க்கரி, அதாவது என்ன அப்படின்னா, எசபேல் சரித்தை யார் சொன்னது? ஒரு வண்ணம் கட்டி நல்லா அழகரித்து மெருகிட்டு வராங்க அப்படின்னா தீர்க்க சொல்கிறார். என்ன சொல்றாரு? அது நாய்க்கறி அப்படிங்கிறாரு பிரியமானவர்களே. சோ நாம் என்ன செய்ய வேண்டும்? எதற்காக நிக்க போறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. சோ நம்ம சித்திய சந்தோஷத்துக்கு அந்த உலகத்தை 4 பேர் என்ன கூடனே நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க. 4 பேர் உங்களை பத்தி நீ ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிறீங்க. அந்த புகழெல்லாம் வீண் பிரியமானவர்களே. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரமே நித்திய அவர் இருக்கிறார், சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார் பிரியமான. இடத்துல மாத்திரமே, அதாவது யோவான் 14:24 வாசிக்கலாமா? பதினாலு 27. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்கிறார்? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்பேற்பட்ட சமாதானம் என்ன செய்யும்? எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பிரியமானவர்களே. சோ சமாதானம் உள்ளவராக இருக்கிறார். அதாவது சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் இருக்கிறார். அவர் நித்திய சமாதானமாக இருந்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார். அந்த காரணங்களால் நாம் இயேசு கிறிஸ்துவை செய்கிறோம். அதனாலதான் பேதுரு செய்தான், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்பதை குறித்து அவன் சொன்னான் பிரியமானவர்களே. நான் வாசிக்கிறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு
மதுபானங்கள் குடிக்கிறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க. குடித்தல் ஒரு நீங்கள் விஸ்கி குடிக்கலாம், நீங்கள் சந்தோஷமாய் கொள்ளலாம். நீங்கள் உலகத்தின் காரியங்களை விடவர்களா இருக்கக்கூடும். ஆனால் அவைகள் வெறியான சந்தோஷங்கள், அதாவது வெற்றியான சந்தோஷங்கள் அல்ல. அவரை போன்று சமாதானத்தை வேறு ஒருவரால் கொடுக்க முடியாது. நீங்கள் என்னிடத்தில் சமாதானம் உண்டு என்கிறீர்கள். அப்பொழுது உண்மையான சமாதானம் இருப்பதால் நீங்கள் இயேசுவுடையவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசுவுடையவர்கள் என்றால் நீங்கள் அவரிடத்தில் வரும் வரைக்கும் சமாதானம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் அதோட சமாதானம் என்ன என்பது தெரியும் பிரியமானவர்களே. சோ நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்றாரு, என்ன சொல்றார்? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே. சோ இயேசு கிறிஸ்து நித்திய சந்தோஷம் உள்ளவராய் இருக்கிறார். அப்புறம் அடுத்த காரியம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நித்திய சாதனையாளராய் இருக்கிறார். அல்லேலூயா. சாதனையாளர். யார் அவர்? எந்த சாதனை படைத்தார்? கல்வாரி சிலுவையிலே அவர் நித்திய சாதனை அடைந்தார். அவர் என்ன செய்தார்? உலகத்தை என்ன செய்தார்? தான் மரணத்தை வென்று அவர் என்ன செய்தார்? மரணத்தை வென்று அவர் உயிர் திறந்தவராய் இருந்தார் பிரியமானவர்களே. சோ அவர் என்ன, உலகில் அநேக சாதனைகள் உண்டு. நிறைய பேர் சாதனைகள் கொடுக்கலாம், என்ன செய்வாங்க? அந்த சாதனை இந்த சாதனை சொல்லலாம். ஆனால் நிலையான சாதனை உண்டு. அதாவது ஒருத்தவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கின்னஸ் ரெக்கார்டு படைக்கலாம். கார்லோஸ் லூயிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? கார்லோஸ் தெரியுமா? லூயிஸ் ஓட்டப்பந்தய வீரர். அவர் தான் என்ன செய்வார்? 100 மீட்டர் ஓட்டத்துல பயங்கர ஸ்பீடா ஓடினாரு. அவரை ஒரு ஆளு வின் பண்ணாங்க, பென் ஜான்சன் வின் பண்ணான். அந்த சாதனை நிலை நிக்கப்படுது. அப்படியே வந்துட்டு இருக்க நேரத்துல உசைன் போல்ட் இருந்தான். சோ உசைன் போல்ட் ஒரு 3 வருஷம் இருந்தான். அதுக்கப்புறம் அவனால ஓட முடியல. ஏன்? வயசு அவ்வளவுதான். அப்போ அவனோட வயசு அது சொல்றாரு பாருங்க, வாலிப மனிதர்கள் தன்னுடைய தசைநார்கள் மிகவும் பெரிதாய் இருக்கிறது என்றும் நீங்கள் ஒரு ஆணியை அடிக்க முடிந்தால் அது ஒரு போதும் அதை புண்படுத்தாது என்றும் ஒரு கத்தியுடைய கூர்மையான தகடும் அவனிடத்தில் வளைந்து விடுமா. அப்பேற்பட்ட ஸ்ட்ரென்த் நீங்க எல்லாம் வச்சிருக்கலாம். ஆனா ஒரு 2 வருஷம் போருங்க பார்க்கலாம், என்ன ஆயிருவீங்க? அவர் சொல்றாரு, சரியாக அவனுக்கு சில வருஷங்களை கொடுங்கள், அவன் அப்படியே வயது சென்றவனாகி சுருங்கின அவன் கிறிஸ்துவுக்கு புறம்பே நித்தியமான சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, நித்திய சாதனையாளர் இருக்க முடியாது. சொல்ல முடியும், நான் வாலிப வயசுல நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன். ஆனா வயசான காலத்துல விட்டுருப்பாங்க, வயசான காலத்துல முடியாதுதான். ஆனால் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்து உள்ள இருக்கிற வரைக்கும் அவர் செய்றார், அவரை மாதிரி இருக்க முடியாது பிரியமான. அதாவது தீர்க்கதரிசி அந்த ஊழியத்துக்கு போகும்போதுதான் சொல்றாரு, ஒரு வயசான ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணாரு. மொத அவர் பிரசங்கத்துக்கு அந்த போற நேரத்துல ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் கூட்டத்துல அவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது இவர் எங்க பிரசங்கம் பண்ண போறாருன்னு நினைச்சாரு. யாரு? தீர்க்கதரிசி. என்ன இது, ஒரு வயசான ஆளை கொண்டு விட்டு ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு வயசான ஆளு 2 பேர் தாங்களா கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சது? அங்க யாரும் நிக்க முடியல. அந்த ஸ்டேஜ் எனக்கு காணலன்ட்டு போயிட்டாரு. ஏனென்றால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து அங்கு வல்லமுள்ளவராய் நித்திய சந்தோஷம் உள்ளவரும் சமாதானமாய் அவர் வல்லமுள்ளவர் நித்திய சாதனையாளராக அவருக்குள்ளது இருக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? எல்லாம் இருந்தார் பிரியமானவர்களே. சோ இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் சாதனையாளராக இருக்கிறார் பிரியமானவர்களே. நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். அதே போல கடைசியாக அவர் என்ன செய்கிறார்? அவரே நம்மளுக்கு மறுரூபமானவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. மறுரூபத்தை உடையவராய் இருந்தார். அவர் என்ன செய்தார்? மறுரூபமாக்க முடியுமா? நம்மள முடியுமா? முடியாதா? இயேசு கிறிஸ்து நம்மளை மறுரூபமாக்க வல்லவராய் இருந்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது பின்பு மறுரூபம் அடைவோம் பிரியமானவர்களே. ஏனென்றால் சாராள் யாரு? சாராள் வந்து 90 வயசு, ஆபிரகாம் 100 வயசு. என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்தித்த பிறகு அவருடைய பெயர் மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய? அவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள். அவர்களை போல வெகுள்ள அழகுள்ள ஸ்திரீ அந்த உலகத்தில் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் சாராள் மறுரூபமாக்கப்பட்டவளாய் இருந்தால், நாம் மறுரூபமாக்கப்படவும் இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்க வல்லவராய் இருந்தார் என்பதை பேதுரு அறிந்து கொண்டான். மறுரூபமறையிலே அவரை கண்டு கொண்டான் பிரியமானவர்களே. சோ இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் மறுரூபமா இருக்க முடியுமா? 1 கொரிந்தியர் 15 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5:1 இல்ல 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 5:1 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ என்ன அப்படின்னா, பூமிக்குரிய கூடாமைக்கு நம்முடைய வீடு அழிந்து போனாலும் ஆனா கட்டப்படாத கைகளால் நித்திய வீடு அது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமா இருக்குது பிரியமானவர்களே. சோ அந்த சரீரத்துக்கு நாம் சில ஆயத்தமா இருக்கின்றோமா? மறுரூபப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் கண்டுகொண்டான் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து விலையிடப்பட்டவராய் இருந்தார். சோ இயேசு கிறிஸ்துவை அவரை என்ன செய்ய? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே,
அவருக்கு 7 காரியங்கள் பேதருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்மளுக்கு எத்தனை காரியங்கள் தெரிய போகுது? நாம் யார் இடத்துல போறோம்? அவர் நம்மளுக்கு வழியா இருக்கிறாரா? அவர் நம்மளுக்கு சத்தியமுள்ளவரா இருக்கிறாரா? ஒளியா இருக்கிறாரா? அஸ்திபாரமா இருக்கிறாரா? அவர் நித்திய சந்தோஷம் உள்ளவரா இருக்கிறாரா? நித்திய சாதனாளரா இருக்கிறாரா? அவர் மறுவப்படுத்த வல்லவரா இருக்கிறாரா? பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சேர்வோம். ஏனென்றால் நித்திய அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு யாரிடத்தில் போ நித்திய ஒரு நித்திய சாதனையாளராக இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்துல சொல்றாரு பாருங்க, 131வது பேரா. நான் உங்களுக்கு சொல்லுவேன், காலையில் அல்லது நமது ஞாயிறாயிருப்பதினால் நீங்கள் காலையில் நீங்கள் கடைக்கு செல்லுங்கள். நீங்கள் மருந்து கடைக்கு சென்று உங்களை மகிமைக்குள்ளாக மாற்றும் அளவுக்கு உங்களை அவ்வளவு பரிசுத்தமாக்கக்கூடிய சில மருந்துகளை நீங்கள் வாங்குங்கள். கல்லறையிலிருந்து மகிமைக்கு உங்களை மறுபடுத்த ஒரு வைத்தியர் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யட்டும். நீங்க என்ன செய்யலாம்? தன் உடலை அறுவை சிகிச்சை செய்யட்டும். நீங்கள் மிகவும் சமர்த்தராய் எப்படி பாபேல் கோபுரத்தை போன்ற மற்றொரு கட்ட வேண்டும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி கல்வி பயிலுகிறீர்கள். அதை வழியில் முயற்சி கண்டறியுங்கள். வேறு ஏதும் வழியில் போக முயற்சி கண்டறியாதுன்னு சொல்றாரு பிரியமான. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தன்னை உங்களை நீங்களே அலங்கரித்துக் கொள்றீங்க அப்படிங்கிற சொல்ற. அவ்வளவுதான். நான் ஒரு வாலிபம் ஆகணும் அப்படின்னா அழகா ஒரு டை அடிச்சுக்கலாம், சின்ன சின்ன என்ன பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு யூத்தா காமிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இயேசுக்கு சேர செய்கிறார். அவர் நம்மை மறுவாக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. சோ நாம் கடைசி காரணம் இருக்கிறார். இன்னும் கூட பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய பேர் நம்ம காரணங்கள் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்த ஒரு முறை, அதாவது இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தார் என்பதை பேதுரு கண்ணுகொள்வனா இருப்பான். ஆதியாகமத்துல அவர் என்னவா இருந்தார்? அவர் ஸ்திரீயின் வித்தா இருந்தார் பிரியமானவர்களே. அதை கண்டுகொண்டான். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவன் கண்டான். அவர் ஸ்திரீயின் வித்தா இருந்தார். யாத்திராகமத்திலே அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியா இருந்தார். அவர் லேவியாரத்திலே பிரதான ஆசிரியராக இருந்தார். எண்ணாகமத்திலே மேகஸ்தமும் அக்னிஸ்தமுமாய் இருந்தார். யோசுவாவிலே கேப்டனாக இருந்தார். அவர் ரட்சகராக இருந்தார் பிரியமானவர்களே. நியாயாதிபதியிலே அவர் நியாயந்திருக்கிறார். இதெல்லாம் யார் பார்த்தது? ஏன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டு வந்தார்கள் பிரியமானவர்களே. அதைதான் பேதுரு அவரத்தில் கண்டுகொண்டான் பிரியமானவர்களே. சாமுவேல் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தார். ரூத்திலே என்ன செய்கிறார்? அவர் ஒரு இனத்தான் மீட்பராக இருந்தார் பிரியமானவர்களே. ராஜாக்கள் புஸ்தகத்திலே அவர் ராஜாவாக இருந்தார். அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்திலும் யோபு என்ன சொல்றார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறவராக கண்டான் பிரியமானவர்களே. சங்கீதத்திலே அவர் மேய்ப்பராக இருக்கிறார். ஏசாயா சமாதான பிரபுவாக இருக்கிறான்னு சொல்கிறார். அவர் உன்னத பாட்டிலே என்னுடைய ஆத்மநேசராக இருந்தார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு தானியேல் என்ன செய்கிறார்? அவர் கைகளால் பேர்க்கப்படாத கல்லாய் இருந்தார் பிரியமானவர்களே. ஒவ்வொரு காரியம் ஒவ்வொருத்தரும் அவரை குறித்து சொன்னார்கள் பிரியமானவர்களே. அதையெல்லாம் பேதுரு என்ன செய்தான்? பார்த்தார். இதெல்லாம் பார்த்து கிறிஸ்து யார் என்பதை கண்டுகொண்டான். மேசியாவின் அடையாளத்தை அவன் கண்டுகொண்டான் பிரியமானவர்களே. நாம் யாரிடத்தில் போக போகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இதே கொஸ்டினை அவர்கள் மனிதர்கள், அதாவது ஜனங்கள் என்ன யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறாங்க. அப்போ ஜனங்கள் என்ன சொல்றாங்க? மற்ற ஜனங்கள் என்ன சொல்றாங்க? எலியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் சொல்றாரு. அப்போ பேதுரு டக்குன்னு அப்போ சொல்ற, யார் சொல்றது? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறார் பிரியமானவர்களே. பதில் சொன்னது பேதுரு பிரியமானவர்களே. அந்த பேதுரு அவரை ஏதோ விசேஷித்தமுள்ளவர் ஆக்கினது பிரியமானவர்களே. மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன செய்தார்? போயிட்டே இருக்கும்போது என்னை பின்பற்றுங்கள் சொன்னாரு. என்னை பின்பற்றிவான்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்கள்? வலைகளை விட்டு எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் பிரியமானவர்களே. ஒரு நேரம் கூட அவரை விட்டு பிரியவில்லை பிரியமானவர்களே. அவரோடு கூட ஜீவித்தார்கள். ஏனென்றால் அவரை பாக்குறாரு. நீ என்ன மேசியாவை பாருங்க, வந்து பார். மேசியாவை கண்டோன்னு சொன்ன சொல்றார், நீ வந்து பாரு. வந்து பார்த்தாதான் அவர் யாரும் தெரியும். அவன் வந்து பாக்குறான் மேசியாவை. அந்திரேயா கூட்டு வராப்பல பேதுருவ என்ன செய்தார்? யோனாவின் குமாரனாகிய எப்படிப்பா என் பேர் அவருக்கு தெரிஞ்சது? இதெல்லாம் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஓடிட்டு இருக்குது. உண்மையிலே இவர் மேசியா என்பதை அறிந்து கொண்டான் பிரியமானவர்களே. சமரிய ஸ்திரியும் மேசியா என்பதை அறிந்து கொண்டாள். அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அந்த கூட்டத்தில் அவனு இருந்தான். ஏன்னா அந்த சீசர்கள் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு வரும்போது என்ன பேசிட்டு இருக்காரு. ஆனா எதுவுமே பேசல. தேவன் யார் என்பதை அவர் ஒவ்வொரு ரகசியத்தையும், அவர் உண்மையான மேசியாவின் அடையாளத்தை நிரூபித்துக் கொண்டிருந்தார் என்பதை அவன் புரிந்து கொண்ட உடனே அவன் சொன்ன ஒரே வார்த்தை, யாரிடத்தில் செல்வோம்? நித்திய ஜீவசங்கள் நம்மிடத்தில் உண்டே. நாம் யாரிடத்தில் சொல்ல போறோம் பிரியமானவர்களே? நாம் நம்மை நிதானிப்போம் பிரியமானவர்களே. நாம் ஜெபம் செய்யலாம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த உலகத்திலே நம்மளுக்கு அநேக வழிகள் உண்டு பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த வழியா இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே.
இந்த உலகத்திலே அநேக ஒளிகள் உண்டு. ஆனால் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிற ஒளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே நிறைய அஸ்திபாரங்கள் போடலாம். கல்வியின் மேல் அஸ்திபாரங்கள் போடலாம், அரசியல் மேல் போடலாம், புகழின் மேல் போடலாம், ஐஸ்வர்யத்தின் மேல் போடலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டால் அது நித்தியமாக அது இருக்கும் பிரியமானவர்களே. அந்த அஸ்திபாரமாகி என்பதை பேதுரு கண்டு கொண்டது போல நாமும் கண்டுகொள்வோமா பிரியமானவர்களே? யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரை நோக்கி நாம் பாதுகாப்பு கதறுவோம் பிரியமானவர்களே. யாரிடத்தில் செல்வோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நமக்கு ஜீவன் உருவாக்க அவருடைய வசனங்கள் மாத்திரம் நம்மளுக்கு தேவைப்படுகிறதா இருக்குது பிரியமானவர்களே. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நாம் ஜப நிலையில் இருக்கிற வேளையிலே மீதிய நேரத்தை நம்முடைய மேற்கொண்ட கருத்திலே நாம் கொடுக்கிறோம். அருமையான நேரத்தை நாம் தேவனுடைய சமூகத்தில் அனுபவிக்க முடிஞ்சு. அநேக தலைப்புகளில் செய்தியை நாம் நம்முடைய கரங்களில் பெற்றுக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு கல்யாண விருந்துக்கு போகக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளை அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்து அவர் யார் என்பதை நம்மத்தில் ரூபகாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாள் நாம் கேட்ட வார்த்தையின்படி அவரே வாசம், அவரே வெளிச்சம், அவர் தாங்க சத்தியம். அவருடைய சமூகத்தில் பேரின்ப நதி அது பிரவாகித்து வருது, ஜீவ தண்ணீர், ஜீவப்பம். எனவே அவருடைய தெய்வீக தன்மைகளை குறித்து பேசணும்னா அநேக காரியங்களை பேசலாம். ஏன்னா அவர் முடிவில்லாதவர். பவுல் பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு, இந்த 7ஆம் சபையின் தூதனா கடந்து போயிட்டாரு. இப்ப மனவாட்டியின் நேரம் நாம் பேசிட்டு. எனவே வெகு சீக்கிரமாக நான் அவரை சந்திக்க போறேன். அதற்காக தான் இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஆகாரத்தை தேவன் நம்முடைய ஆத்மாவுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் அளிக்கக்கூடிய உன்னதமான ஜீவ அப்பத்தை பெற்று தந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் ஆயத்தமாகவும் அவரை சந்திக்க நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். இந்த யாத்திரை முடியலைங்க, தொடர்ந்து போயினா இருக்கிறோம். ஆனால் இந்த யாத்திரையில் பயணிக்கிறவங்க தான் ரூட் அடிக்கடி மாத்திட்டே இருக்கிறோம். நாம் சரியான பாதையில செல்ல தெரிவித்த பார்த்த சிலரை அவங்க அந்த அணிவகுப்பு இருந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் இடது போங்க, கொஞ்சம் அப்போ சத்தம் போடுவார், செவ்வையா சீரா போங்க அப்படின்னு. நிறைய பேருடைய பாதை அப்படிதான் இருக்கு. இந்த யாத்திரையிலிருந்து வேற பக்கம் போனால் அது இங்கே போயிடும். எனவே தேவனுடைய தயவுல, தேவனுடைய கிருபையில நாம் அவர் வழியாய் அவருக்குடைய கிருபையில ஜீவனுக்குள் பிரவேசிய தேவன் உங்க தயவு செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். பிரபு அவர்கள் நாம் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். Praise the Lord. சோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சி நாளுக்காய் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த சமூகத்திலே கர்த்தாவே எங்களை ஒன்று கூட்டி கர்த்தாவையும் ஆராதிக்கும்படியாய் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சுகபல ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதுமாய் எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்து கர்த்தாவே இந்த 6வது மாதத்திலும் கடைசி இந்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே உடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்புகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தாவே இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்கள் மத்தியிலே நீர் இடைப்பட்டதற்காய் சோத்திரம். ஜீவ வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரிடத்தில் போவோம் என்று கர்த்தாவே பேதுரு கேட்டதை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசித்தோம் கர்த்தாவே. அந்த தலைப்பின் கீழாக நீர் தீர்க்கதரிசியின் மூலமாக அருமையான செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த செய்தியை குறித்து தியானிக்கும்படி கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்களும் கூட பேதுருவை போய் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நித்திய ஜீவ வசனத்தை கர்த்தாவே நீர் உடையவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ சதா காலமும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர். எங்கள் இரட்சகராய் இருக்கிறீர், எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர், எங்கள் மணவாளனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. தேவரீர் கர்த்தாவே மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. தேவரி நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை காணும்படி கர்த்தாவே பேதுருவின் மனக்கண்களை திறந்த தேவன் ஆண்டவரே. எங்கள் மனக்கண்களையும் திறந்ததற்காக நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே. நீர் யார் என்று கேட்டபோது நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்னான் ஆண்டவரே. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னீர் ஆண்டவரே.
இந்த பரலோக தேவன் தாமே கடைசி நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் மனக்கண்களை திறந்து கர்த்தாவே நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதையும் கர்த்தாவே இந்த காலத்தின் வெளிச்சத்தை நாங்கள் கண்டு கர்த்தாவே இந்த மணி வேலைக்குரிய செய்தியை கர்த்தாவே நாங்கள் அதுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கவும் இந்த செய்தியை புசிக்கவும் கர்த்தாவே மனவாட்டின் வஸ்திரத்தை எங்களை உடுத்தி கர்த்தாவே தேவி மட்டுமா எங்களை நடத்தி கொண்டு வர்றதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கல்யாண விருந்து சாலையிலே கர்த்தாவே அந்த கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாத மனிதனை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. செய்தியின் மூலமாய் கேட்டோம் கர்த்தாவே. அவ்விதமாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு கர்த்தாவே தேவரீர் கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே நீர் உடைய மனவாட்டின் வஸ்திரத்தை உடுத்து வைத்ததற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நாங்கள் நிர்வாணிகளாய் காணப்படாதபடி கர்த்தா நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்தி விட்டு கர்த்தாவே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய பரலோக மன்னாவினால் எங்களை போஷித்துக் கொண்டு வருகிறீரே அதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கேட்ட செய்தியின்படி கர்த்தாவே கண்டு கொண்டதை போல கர்த்தாவே நாங்களும் கூட கர்த்தாவே எவரி அதிகமாய் கர்த்தாவே வேதத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தாவே காலத்தின் செய்தியை கர்த்தாவே நாங்கள் வாசித்து கர்த்தாவே செய்தியை கேட்டு கர்த்தாவே நாங்கள் பலத்தின் மேல் பலனடைய கர்த்தாவே பேதுருவை போல கர்த்தாவே இந்த தன்மைகளை நாங்கள் காணும்படி கர்த்தாவே கிருபை செய்யும். 7 காரியங்களை பேதுரு அங்கே கண்டான் என்று நாங்கள் செய்தியின் மூலமாய் கேட்டோம் ஆண்டவரே. எங்களையும் கூட கர்த்தாவே அவ்விதமாய் கர்த்தாவே நீர் தாமே வார்த்தையின் ஆழத்துக்குள்ளாய் நடத்தி கர்த்தாவே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். நீர் வெளிச்சமாய் இருக்கிறீர். நீர் ஒளியாய் இருக்கிறீர். நீர் சமாதான கர்த்தராய் இருக்கிறீர். நீ ஐஸ்வர்ய சம்பரனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் மறுபடுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் கர்த்தாவே செய்தியின் மூலமாய் கேட்டோம். அவ்விதமாய் கர்த்தாவே ஒரு நாளிலே கர்த்தாவே இந்த மாம்ச சரீரத்திலிருந்து எங்களை கர்த்தாவே உம்முடைய மகிமையின் சரீரத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே எங்களை மறுரூபப்படுத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த மறுரூபத்தின் நாளுக்காக கர்த்தாவே காத்திருக்கிறோம் கர்த்தாவே. நாளுக்கு நாள் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை கர்த்தாவே சத்தியத்தை அறிவீர்களா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதவசம் சொல்லுகிறபடி கர்த்தாவே நாளுக்கு நாள் கர்த்தாவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டு கர்த்தாவே கர்த்தாவுடைய வார்த்தைகளை புசித்து கர்த்தாவே பலமுள்ளவர்களாய் கர்த்தாவே சத்ருவை கர்த்தாவே ஜெயிக்கக்கூடியவர்களாய் கர்த்தாவே தேவரீர் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நீ அனுதினமும் நடத்தும்படியாய் எங்களை பழக்கப்படுத்தும்படியாய் கர்த்தாவே எங்கள் வலங்கடத்தை பிடித்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் அனுதினம் எங்களுக்கு கேட்கட்டும். நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே செய்தி கொண்டு வந்த தாசனை நீர் ஆஸ்வதிப்பீராக கர்த்தாவே. தேவரீ கர்த்தாவே சகோதரனை கர்த்தாவே ஆசிர்வதியும் குடும்பத்தை ஆசிர்வதியும் கர்த்தாவே அவருடைய கர்த்தாவே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதிப்போம் கர்த்தா மென்மேலும் கர்த்தாவை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவை செய்தி கேட்ட ஒரு ஆஸ்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பலவருடைய பலப்படுத்தும் வியாதிகளை குணமாக்கும் தேவையுள்ள ஒருவருடைய தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் பலப்படுத்தும் சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நன்றி தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவருடைய அந்நிய ஐக்கியம் பரிபூர்ண வழிநடத்தல் பரிசுத்தாவினுடைய நிறைவு நம்மோடு கூட இருந்து அவரோடு இணைக்கும் நாள் வரையிலும் தேவன் நம்மை கிருபையை நடத்துவாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் கிருஷ்ணாவை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.